गुरुनैव सगास्मि नमो गुरवे न गुरोः परमं शिशुरस्मि गुरोः मतिरस्ति गुरौ मम पाहि गुरो श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननम् पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकेसरसिजं करुणासमुद्रम् राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि. 30வது தசகம் வாமனாவதாரம். வாமனாவதாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குள்ளமான அவதாரம். குள்ளமான அந்த பகவான் 31வது தசகத்துல திருவிக்கிரமனா ஓங்கி உலகளந்த உத்தமனாக வரப்போறார். இந்த அவதாரத்துக்கும் அந்த அவதாரத்துக்கும் அப்படியே மாற்று. இப்ப நம்ம 29வது தசகத்துல பகவான் என்ன பண்ணார், எப்படி நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தோம். பகவான் மோகினி அவதாரம் எடுத்தார், அசுரர்களை எல்லாம் மயக்கினார், தேவர்களுக்கெல்லாம் அமிர்தத்தை வாங்கி கொடுத்தார். அப்புறம் தேவாசுர யுத்தம் எல்லாம் நடந்தது, அதுல அசுரால் எல்லாம் தாக்கப்பட்டு அழிஞ்சா. அப்படி அழிஞ்சதுல அந்த அசுரர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தா மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த மகாபலி சக்கரவர்த்தியும் தேவாசுர யுத்தத்தில் இறந்து போனான் அப்படிங்கிறதையும் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். 29வது தசகத்தை மோகினி அவதாரத்தை அனுபவிக்கும் பொழுது நாம அன்னைக்கு பார்த்தோம். அன்னைக்கே நாம சொன்னோம், இது எப்படி அன்னைக்கே அவன் அழிஞ்சுட்டாள்தான், அப்புறம் எப்படி வாமன அவதாரம் வந்தது, எங்கே இருந்து மகாபலி சக்கரவர்த்தி வந்தான், அந்த மகாபலி வேற இந்த மகாபலி வேறையா அப்படின்லாம் கேட்டா இல்ல, அதே மகாபலி தான் 30வது தசகம் தொடங்கும் பொழுது முதல் சோஸ்திரத்திலேயே அதற்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு அன்னைக்கே சொன்னோம். அததான் இப்ப பட்டத்திரி என்ன சொல்றார், எப்படி ஆரம்பிக்கிறார். மகாபலி இறந்து போன அந்த மகாபலி என்ன ஆனான், எப்படி வந்தான் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறார். 30வது தசகத்தின் முதல் ஸ்லோகம். சக்ரேண சையதி ஹதோபி பலிர் மகாத்மா சுக்ரேண ஜீவித தனுః க்ரதுவர்திதோஷ்மா விக்ராந்திமான் பய நிலீன சுராம் த்ரிலோகீம் சக்ரே வஷே சதவ சக்ரமுகாத பீதஹ. இப்ப பட்டத்திரி பலி மகாபலிய என்ன சொல்றார் அப்படின்னா பலிர் மகாத்மா அப்படிங்கிறார். போன தசகத்துல என்ன சொன்னார், தேவாசுர யுத்தம் நடக்கும் பொழுது அசுரர்களுக்கு தலைமை தாங்கினவனே அந்த அசுரகுலத்தில் பிறந்த மகாபலி அப்படின்னு தான் சொன்னார். ஆனா இங்க ஆரம்பிக்கும் பொழுது அதே பட்டத்திரி ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல பலிர் மகாத்மா பலிஹி மகாத்மா, அந்த பலி என்பவன் மிகத்ன மகாத்மா பெரிய மகாத்மா அப்படிங்கிறார். அப்படின்னா மகா ஆத்மா அப்படின்னா என்னன்னா பெரிய மனம் படைத்தவன். என்னடா இது பெரிய அசுரன், இவனை போய் பட்டத்திரி இப்படி சொல்றாரே அப்படின்னா பட்டத்திரி என்ன சொல்றார் அப்படின்னா எடுத்த உடனே ஒரு மனுஷால்கிட்ட இருக்கிற குறைகரை எல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்படி எல்லாம் சொல்லாமல் அவங்க அப்படிதான் நாம எல்லார பத்தியும் சொல்லும் பொழுது சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதை நாம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். தேவைப்பட்டா அது கூட அவளோட குறையெல்லாம் சொல்லணும்ன்றது என்ன இருக்கு, தேவையில்லை. தேவைப்பட்டால் நாம சொல்லலாம், தப்பு இல்லை. அப்ப கூட மிகைப்படுத்தாம தேவைப்பட்டா சொல்லலாம், இல்லைன்னா அவகிட்ட என்ன நல்லது இருக்கோ அதை தான் நம்ம சொல்லணும். அப்படியே தேவைப்பட்டா அவனுடைய குறைகளை சொல்ல வேண்டி வந்தாலும் முதல்ல அவங்கிட்ட இருக்கிற நல்லதைத்தான் சொல்லணும்னு சொல்லி, அப்படித்தான் அவன் தாராள மனம் படைத்தவன், ரொம்ப பெரிய மனசுன்னு தாராளம். யார் என்ன வந்து எப்ப கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுப்பான். கொஞ்சம் கூட மனசுல இதுவே இல்லாமல் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவன், அப்பேற்பட்டவன் மகாபலி. அதனாலதான் பலிஹி மகாத்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பட்டத்திரி. சக்ரேன, சக்ரேனா சக்கரன் அப்படின்னா இந்திரனுக்கு இன்னொரு பேர் சக்கர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருக்கோம். அந்த இந்திரனால் சையதி போரில், ஹதஹ அபி ஹதோபி அப்படின்னா ஹதக அப்படின்னாக்க போரில் வஜ்ராயுதத்தால் கொல்லப்பட்டார். போரில் தேவாசுர யுத்தம் வரும்பொழுது இந்திரன் வஜ்ராயுதத்தால மகாபலிய
கொன்னுட்டான். கொல்லப்பட்ட போதும் சுக்ரேன, அசுரகுருவான சுக்கிரர் யாரு? அசுரகுரு சுக்கராச்சாரியார். சுக்ரேன சுக்கராச்சாரியாரால ஜீவித தனுகு அப்படின்னா மீண்டும் வாழ்வை, மீண்டும் உயிர் பெற்றான். யாரு? மகாபலி சக்கரவர்த்தி. இப்ப இந்திரன் வஜ்ராயுதத்தால தாக்கினான். மகாபலி விழுந்தப்போ நாரதர் தெரியல, இந்த அசுராள்லாம் போர் பண்ணிட்டு இருக்கா. யாரதர் சொல்றாரு, என்னடா உங்க தலைவனே விழுந்துட்டான் கீழே, நீங்க யாருக்காகடா இப்ப போர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு, யார் கூட நீங்க சண்டை போட்டு இருக்கீங்க? இப்போ இவனோட உயிரை காப்பாத்துறதுக்கு வழி தேடுங்கடா நாரதர் சொல்லும் பொழுதுதான் இவாள்லாம் திரும்பி பார்த்துட்டு, அச்சுச்சோ இவனை எப்படி காப்பாத்துறது, இப்ப எங்க ராஜாவை நாங்க என்ன பண்றது அதுக்காக அப்படின்னு அசுராள்லாம் நாரதர் கிட்ட கேட்க, நாரதரே அதுக்கு வழியும் சொல்லி கொடுக்கிறார். டேய், உங்க குரு சுக்கராச்சாரியார் இருக்காரே, அவர்கிட்ட போங்கோ, போய் அவர்கிட்ட போய் சொல்லுங்கோ, அவர் இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லி கொடுக்கிறார் நாரதர். அவரு இப்போ ஹஸ்தவனகிரிங்கிற ஒரு மலையில தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அங்க போங்கோ, போய் அவர்கிட்ட சொன்னேன்னா அவருக்கு சஞ்சீவினி மந்திரம் தெரியும். அது என்ன மந்திரம் அப்படின்னு கேட்டாள், உயிர் போனவாட உயிர் பிழைக்க வைக்கக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னு சொன்ன உடனே அவரு மகாபலியை உயிர் பிழைக்க வைப்பார் என்று நாரதர் வழிகாட்டி கொடுக்கிறார். உடனே இவெல்லாம் என்ன பண்றா, பலியோட உடம்ப தூக்கிட்டு இங்க இருந்து சுக்கராச்சாரியார் கிட்ட எடுத்துட்டு போறா. அவரும் பாக்குறாரு. பார்த்துட்டு பலிய பார்த்த உடனே பட்டத்திரி மாதிரியே நினைத்தார் சுக்கராச்சாரியாருங்கிறா. இந்த இடத்துல சுக்கர் என்ன சொல்றார், சுக்கராச்சாரியாரும் அதையே நினைத்தார். யாரு? பட்டத்திரி நினைச்ச மாதிரியே. பட்டத்திரி நினைக்கிறது நமக்கு இப்பதான் தெரியும். இது சுகர் சொன்னது, சுக்கராச்சாரியார் பட்டத்திரி மாதிரி இருக்காருன்றது நமக்கு இப்ப தெரியும். சுகர் அப்ப என்ன சொல்லியிருக்காரு பாரதத்துலன்னு பார்த்தா, சுக்கராச்சாரியாரும் ஐயோ இவன் தான தர்மம் பண்ணக்கூடியவனாச்சே, பெரிய மனசாச்சே இவனுக்கு, இதெல்லாம் எது தான தர்மத்துல கூட கொஞ்சம் ஏறக்குறைய ஏதாவது இருக்கான்னு எங்கேயாவது ஒரு மூலையில தேடினாலும் ஆச்சாரிய பக்தி அதிகமா இருக்கிறவனாச்சே இவன் அப்படின்னா, இந்த சரித்திரமே முதல்ல நமக்கு எதை சொல்றதுன்னா ஆச்சாரிய பக்தி தான் நமக்கு சொல்லிக் கொடுக்க போறது. ஆனா இப்ப அவரே அதை என்ன சொல்றாருன்னா, அவரே ஆச்சாரியார், அசுரகுலத்தின் ஆச்சாரியாரே சுக்கராச்சாரியார் தான், குருவே சுக்கராச்சாரியார் தான். அவரே சொல்றார் ஆச்சாரிய பக்தி மிகுந்தவன், அதனால இவனை நம்ம கட்டாயமா இவனை காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லி உடனே சுக்கராச்சாரியார் என்னுடைய சிஷ்யனோட நிலையா இது அப்படின்னு சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசம் பண்ணி உபயோகிச்சு பலியை உயிர் பிழைக்க செய்தார். அப்படித்தான் மகாபலி உயிர் பெற்றார். அது மட்டுமல்ல, அப்ப உயிர் வந்ததுக்கு அப்புறமா குரு இது சுக்கராச்சாரியார் சொன்னாராம், ஹே உனக்கா இப்படி நான் இருக்கேன்டா, உனக்கு என்னுடைய கடாட்சம் உனக்கு இருக்கிறப்போ உனக்கு எப்படி வெற்றி கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, சுக்ரேண ஜீவித தனுகு கிரதுவர்திதோஷ்மா, கிரதுனா ஒரு யாகத்தை செய்தார். என்ன யாகம்னா விஸ்வஜித் யாகம். அப்படின்னா விஸ்வஜித், விஸ்வம்னா உலகம், ஜித்னாக்க வெல்லக்கூடிய, உலகத்தை வெல்லக்கூடிய ஒரு யாகத்தை நடத்த அப்ப மகாபலியோட பலமாகப்பட்டது வர்த்தித்த உஷ்மா, கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய பலம் இன்க்ரீஸ் ஆயிட்டே போறது, வளர்ந்துட்டே வருது, மிகுந்த பலம் உள்ளவனா ஆயிட்டான். இத 2 வரியில சொல்லிட்டார் பட்டத்திரி. இவ்வளோ விஷயத்தையும் அப்படிப்பட்ட பலிகி மகாத்மாவான அப்படிப்பட்ட பலி இந்திரனால் போரில் வஜ்ராயுதத்தால் அடிக்கப்பட்டு உயிர் போய் இவாள்லாம் எடுத்துட்டு போய் சுக்கராச்சாரியார்ட்ட இது பண்ணி, சுக்கராச்சாரியார் சஞ்சீவினி மந்திரத்தை அவனுக்கு சொல்லி உயிர் பிழைக்க செய்து ஒரு விஸ்வஜித் தியாகத்தை நடத்தி மிகுந்த பல உள்ளவனாக ஆக்கினார். 2 வரி பட்டத்திரி இவ்வளவு ஃபுல் ஸ்டோரியும் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அப்ப என்ன பண்ணாலும் சொன்ன பகவானே தேவாசுர யுத்தம் முடிஞ்சு இப்பதான் பார்க்கடல்ல போய் நாரதர் தானே சொன்னார் போரும் யுத்தத்தை முடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர் பார்க்கடலுக்கு போயிட்டார், அவருடைய பிளேஸுக்கு அவர் போயிருக்கார். இப்ப பார்த்தா மகாபலி வந்துட்டானே எப்படி அப்படின்ற மாதிரி. எப்படி வந்தான் அப்படின்னா, நல்ல விஸ்வஜித் யாகம் பண்ணி நல்ல மிகுந்த பலசாலியாக வந்தவன் விக்ராந்திமான், மிகப்பெரிய பராக்கிரமத்தை உடையவனாக, வீர தீர பராக்கிரமத்தை உடையவனாக. அதாவது அந்த யாகத்திலிருந்து என்னென்ன வருது அப்படின்னா, இந்த பாகவதத்துல சொல்றா, அந்த யாகத்திலிருந்து மகாபலிக்கு ஆச்சாரியார் செஞ்சு வைக்கிறார் விஸ்வஜித் யாகம். அதனால இருக்கிற நன்மை என்ன அப்படின்னா, அந்த யாகத்திலிருந்து தங்கத்தேர் வருதான். அப்புறம் இந்திரன் கிட்ட ஒரு குதிரை இருக்கும் இல்லையோ, அந்த குதிரை மாதிரி நிறைய குதிரைகள் வருதான்.
அப்புறம் சிங்கத்தோட உருவம் பொறிக்கப்பட்ட கொடி. கொடி வேணும்ல, ஒரு தேர் வேணும் அப்படின்னா அந்த தேர்ல ஒரு கொடி இருக்கும். அதுல என்ன இருக்குன்னா சிங்கத்தோட உருவம் பொறிச்சிருக்கு அந்த கொடி. ஹவிசுகளால் சந்தோஷம் அடைந்த, ஹவிஸ்னா என்ன, யாகத்தில் போடப்பட்ட, யாகத்துல அந்த நெய்யோட சேர்ந்து அதுல போடக்கூடிய அந்த உணவு, அந்த அந்த உணவுகளுக்கு ஹவிஸ் அப்படின்னு சொல்லப்படுறோம். அந்த அக்னியில போடப்படும் பொழுது நிறைய தேவதைகள் அதை பெற்றுக்கிறார். அந்த அவள்லாம் சந்தோஷம் அடைஞ்சு என்னென்னலாம் கொடுக்குறாளோ அதெல்லாம் இவனுக்கு வருது. அப்புறம் மேல இன்னும் என்னென்ன வருதுன்னா தங்கப்பூன், தங்கப்பூன் அதை பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு வில்லு. அம்பரா தூணி வில்லு இருந்தா அம்பு வேணும், அம்பரா தூணி வேணும். அம்பரா தூணில வில்லு எவ்வளவு இருக்கு, அம்பு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா எடுக்க எடுக்க வற்றாத அளவுக்கு அம்பரா தூணியில் அம்புகள், திவ்யமான கவச்சம், பிரம்மதேவன் வாடாத புஷ்பமாலையை கொடுக்கிறார், சுக்கிர பகவான் சங்க கொடுக்கிறார். இப்படி மகாபலி விஸ்வஜித் யாகத்தின் மூலமாக சகல சாதனங்களையும், எவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கோ அத்தனையும், ஒரு பராக்கிரமத்திற்கு வேண்டிய எவ்வளவு ஒரு ராஜாக்கு வேணுமோ அத்தனையையும் அவன் யாகத்தீயிலிருந்து பெற்றுக்கொண்டான். வந்தத்தோட இவன் எழுந்து என்ன பண்ணினான் அப்படின்னு பார்த்தா எங்க போறான் நேர. இப்ப தேவாசுர யுத்தம் நடந்து விழுந்த வாய்வா போன சாப்டர்ல அப்படிதான் முடிச்சிருக்கோம் நம்ம. அப்போ உடனே தேவர்கள் மீது போருக்கு செல்ல இப்ப இவாள்லாம் எங்க போறான், நேர இத்தனை பொருட்களையும் வாங்கின்ற அந்த மகாபலி இப்ப பிராமணாலாம் இருந்தால விஸ்வஜித் யாகம் பண்ணும் பொழுது சுக்கராச்சாரியார் மட்டும் உட்காந்து அந்த யாகத்தை பண்ண முடியாது. இன்னும் சில பிராமணர்களை வைத்துக் கொண்டு அவர்களோட உதவியோட தான் அந்த யாகத்தை பண்ண முடியும். அத்தனை பிராமணர்களையும் பலம் வந்தான், நமஸ்காரம் பண்ணா, அவ்வளோ பிராமணோத்தவர்களும் அவனை நன்னா அனுகிரகம் பண்ணா. அதோட இல்லாம மகாபலியோட தாத்தா யாரு, பிரகலாதன், தாத்தாட்ட போய் நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்டையும் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இந்திர சாம்ராஜ்யத்தை கைப்பற்றுவதற்காக கிளம்பினான். இங்க இருந்து போனான் நேர. இந்திரன் இருக்கிற இடத்துக்கு போன உடனேயே இவனை பார்த்தான். பார்த்த உடனே இந்திரன் என்னடா இவன், நாம அடிச்சு போட்டவன், இவன் எங்கேருந்து கிளம்பி வந்தான், அவனுக்கு பயம் வந்துடுது. இத பார்த்த இந்திரன் கிடுகிடு தன்னோட குருவான பிரகஸ்பதி கிட்ட போனான். பிரகஸ்பதி கிட்ட போனவன், நான் அடிச்சு கொன்னவன் இப்படி எழுந்து வந்து நிக்கிறானே, இது எப்படின்னு கேட்டான். இது எப்படின்னு கேட்டவனே பிரகஸ்பதி என்ன சொன்னார், அதுவா அப்படின்னு பூட்டகமா ஒரு ஆன்சர் பண்றாரு. என்ன ஆன்சர் பண்றாரு, இன்டைரக்டா அவங்கிட்ட சொல்றாரு, உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம் அவங்கிட்ட இருக்குன்னர். உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம் அவங்கிட்ட இருக்கு, அதுதான்டா அதுக்கு காரணம்னு சொன்னார். அது என்ன எங்கிட்ட இல்லாதது அவங்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அப்ப சொல்றார் பிரகஸ்பதி, அதுதான்டா ஆச்சாரிய பக்தி. பகவான் கிட்டயே எனக்கு பக்தி இருக்கு, எனக்கு பக்தி இருக்குன்னு சொன்னாலும் ஆச்சாரிய பக்தி இல்லைன்னா பகவத் பக்தி இருந்து ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இது எதை சொல்றது, இது இவர் யாருமே சொல்ல வேண்டாம், நாம படிச்சுட்டு தான் அதை கிராஸ் பண்ணிதான் இப்ப இங்க 30வது தசகத்துக்கு வந்திருக்கோம். 15வது தசகத்துக்கு திரும்பி போய் பார்த்தோம்னா தெரியும், கபிலோபதேசத்துல பகவானே அவ அம்மாக்கு சொன்னது, தேவகூதிக்கு சொன்னதுங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கோம். பகவத் பக்தியே ஒண்ணும் பண்ண முடியாது ஆச்சாரிய பக்தி இல்லைன்னாக்க. அப்ப எல்லா ஆச்சாரியால் எந்த குருவா இருந்தாலுமே சரி பக்தி இருக்கணும், அவ மேல மரியாதை இருக்கணும். அதுவும் இல்லாம நம்மளுடைய ஆச்சாரியார் அப்படின்னும் பொழுது இன்னும் அதிகமாகவே அது அதீதமா இருக்கணும். அப்ப இந்திரன் கேட்டா, சரி நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன், இப்ப தணிஞ்சுட்டான். இப்ப நீங்க சொல்றதை ஏத்துக்கிறேன், இவனை எப்படித்தான் எதிர்த்து சண்டை போடுறது, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னவுமே அப்ப சொல்றார் பிரகஸ்பதி உடனே, ஆச்சாரிய அனுகிரகம் அவனுக்கு இருக்கிற வரைக்கும். யாருக்கு, சுக்கராச்சாரியார் நில்லுன்னா நிற்பான், உட்காருன்னா உட்காருவான், எழுந்துருன்னா எழுந்திருப்பான், நடன்னா நடப்பான், போறோம் நிறுத்துன்னா நிறுத்துவான். அப்பேற்பட்டவன் மகாபலி. அதனால அந்த ஆச்சாரிய அனுகிரகம் இருக்கிற மட்டும் மகாபலியை உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கரெக்டா சொல்லி அசைக்கவே முடியாது அவனை. இப்ப வேணா நீ ஒண்ணு பண்ணு, நான் உனக்கு ஒண்ணு சொல்லி தரேன், எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ. பின்னாடி இந்த மகாபலி எப்பயாவது இந்த ஆச்சாரியாரால அபச்சாரம் பட்டான்னு வச்சுக்கோ, அந்த சமயத்துல பாத்துக்கலாம். அப்ப கூட அவனை அழிக்க முடியாது, ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் ஏன் அவனை அந்த மாதிரி அபச்சாரம் படுவானோன்னு ஒரு சந்தேகம் பிரகஸ்பதிக்கு இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் செருக்கு உள்ளவன் கர்வம் உள்ளவன் மகாபலி. லேசா அவனுக்கு ஒரு கர்வம், கொஞ்சம் தான் அப்படிங்கிற ஒரு கர்வம் இருக்கு அப்படிங்கிறது பிரகஸ்பதிக்கு தெரியும். அதனால எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி கசகினான்னா வேணா ஆச்சாரியானால் அபச்சாரம் பண்ணுவான், அப்ப பாத்துக்கலாம்.
அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் பிரகஸ்பதி. அதனால இந்திரனும் மற்ற தேவர்களும் என்ன பண்ணாளா, பயனிலீன சுராம், பயனிலீன பயந்துட்டு கிடுகிடுன்னு ஓடி போய் ஒளிஞ்சிட்டா. சுராம் சுரர்கள் எல்லோரும் போய் ஒளிஞ்சிட்டா. இவாள்லாம் ஒளிஞ்சிட்ட அப்புறமா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு தானே இவ ஓடி போய் ஒளிஞ்சுட்டான். அவன் வரான், யாரு, மகாபலி வரான். வந்து பார்க்கும் பொழுது திரிலோக்கியம் சக்கரே வசச்ச, வந்து பார்த்தான் சொர்க்கலோகமே காலியா இருக்கு. மகாபலி தேவர்களோட வந்து சண்டை போடணும்னு இந்திரபட்டணத்துக்கு வந்து பார்த்தா, அங்க வந்து பார்த்தா சொர்க்கலோகமே காலியா இருக்கு. என்னடா இது, ஒத்திரியுமே காண, இவதான் பயத்துல ஓடி போய் எல்லாருமே ஒளிஞ்சுட்டாளே என்ன ஒண்ணு. திரிலோக்கியம் சக்கரே வசே சக, அந்த மகாபலி என்ன பண்ணிட்டான், தேவலோகத்துல ஒத்திரிமே இல்லைன்ன உடனே பெருசா பாவம் அவங்கிட்ட அத்தனை பராக்கிரமங்கள் வீர தீரன்னு ஆயிட்டானோன்னு எல்லாம் படையெல்லாம் திரட்டிட்டு போனவன் ஒண்ணுமே இல்லை ஒண்ணு அப்படின்னு ஒண்ணு இவனுக்கு அப்படியே காத்து போல பனுல்மானி ஆயிட்டான். 3 லோகத்துக்கும் போனானாம். எல்லா தேவலோகத்தில் இருந்து ஆரம்பிச்சு பூலோகம் சொர்க்கலோகம் இடைப்பட்ட லோகம்னு எல்லா லோகத்துக்கும் போனான். எந்த லோகத்தையும் பார்த்தான், எல்லா லோகத்தையும் என்ன பண்ணான், வசே சக தன்வசப்படுத்தினான். மூவுலகையும் தன்வசப்படுத்தினான் அந்த மகாபலி. பின்னர் இவ்வளவு உயர்வுகளையும் சொல்லிண்டு வந்த பட்டத்திரி இவ்வளோ உயர்த்தி 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 மேல கொண்டு உட்காத்தி வச்சார் மகாபலியை. அப்போ கடைசியா ஒரு வார்த்தை சொல்றார், தவ சக்கர முதாத பீதஹா அப்படின்னு சொல்றார். கடைசியா என்ன சொல்றார், ஆனா குருவாயிரப்பா, உன்னுடைய அந்த தவ சக்கர, உன்னுடைய அந்த சுதர்சன சக்கரத்தின் முக கூர்மையான அந்த முனைக்கு கொஞ்சம் கூட அவன் பயப்படலையே, நிஜமா அப்படின்னு கேட்டோடனே ஆமாம்னு சொல்றான் பகவான். யார்கிட்ட பயம் இல்லைன்னாலும் பகவான் கிட்ட கட்டாயம் கொஞ்சமாவது பயம் இருக்கணுமா வேண்டாமா? பகவான் கிட்ட கட்டாயமாக பயம் இருக்கணும். அவனுக்கு மட்டும் பயந்தோம்னா போரும், வேற யாருக்குமே நம்ம பயப்பட வேண்டிய தேவையே இருக்காது. அவனுக்கு பயப்படாம இருந்தோம்னா வரவா வரவா கிட்டலாம் நம்ம பயப்படணும். அதுதான், அவனுக்கு மட்டும் பயந்தோம் என்றால் நமக்கு இன்பமயம், அவனிடம் பயம் இல்லை என்றால் எல்லோர் மீதும் நமக்கு பயமயம்ங்கிறாரு பட்டத்திரி. பகவானுக்கும் அஞ்சாமல் 3 உலகையும் தன் கட்டுக்குள்ள கொண்டு வந்த அந்த மகாபலி தான் அப்படிங்கிற கர்வத்தோட 3 உலகையும் ஆண்டு வந்தானே குருவாயிரப்பா. இப்படி போய் கடைசியில அவ்வளவு உயர்ந்த எண்ணம் கொண்ட அந்த மகாபலி சக்கரவர்த்தி உன் மேல கொஞ்சம் கூட இதுவே இல்லாம பயமே இல்லாமல் நான் தான் அப்படின்னு சொல்லி இந்த 3 உலகையும் ஆண்டுட்டு வந்தானே, இது நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஆமாம் என்றான் குருவாயூரப்பன். இப்ப தேவர்களோட அம்மா இருக்கால்ல அதித்தி தேவி, அவ என்ன பண்றா, இங்க இருந்து போய் போறா, இந்திரபட்டன் தான் பசங்களை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு போறா. சொர்க்கத்துக்கு போயிட்டு அங்க போய் பார்த்தா சொர்க்கமே காலியாயிருக்கு, யாரையும் காணோம். இந்த மகாபலி தான் 3 லோகத்தையும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கா. இவளை காணோம், இவன் எங்க போனான்னே தெரியல, தேடுறா. அப்ப அவ என்ன பண்ணாலாம், புத்திரார்த்தி தர்ஷனவசத் அதிதிர்விஷண்ணா தம் காஷ்யபம் நிஜபதிம் சரணம் பிரபன்னா தத்பூஜனம் ததுதிதம் ஹி பயோவ்ரதாக்யாம் சாத்வாதசகமசரத் த்வயி பக்தி பூர்ணா. எங்க இருக்காங்க, இவதான் ஓடி ஒளிஞ்சுட்டாளே. புத்திர இந்திரன் முதலான ஆர்த்தி இவாளெல்லாம் காணோன்னே, ஆர்த்தின்னா சோகம், வருத்தம், வருத்தத்தால் தர்ஷனவசாத் யாரையுமே இல்லைன்னு காரணத்தை, ஒத்திரையுமே காணமேங்கிற காரணத்தினால வருத்தப்பட்டு அதிதிஹி விஷண்ணா, அதிதி ரொம்பவும் கஷ்டப்பட்டாள். பின்னர் தம் காஷ்யபம்னா அந்த காஷ்யப முனிவரை, வெறும் காஷ்யபரன் சொல்லலாம், இல்லைன்னா தன்னுடைய கணவரைன்னு சொல்லலாம், பத்தியன்னு சொல்லலாம், அந்த காஷ்யபரைங்கிறார். நிஜபதிம் தன்னுடைய பத்தியான காஷ்யபரை சரணம் பிரபன்னா போய் சரணடைந்தாள். சுவாமி, அங்க போய் தன் கணவனே கதி அப்படின்னு போய் சரணடைந்தாள். சரணடைந்து என்ன சொல்றா, சுவாமி நம்ம பிள்ளைகளை அங்க காணவே காணோம், இந்திரப்பட்டத்துல ஒத்திரியுமே காணோம், எங்க போனானே தெரியல, எங்க போய் எப்படி கஷ்டப்படுறாளோ தெரியல, இவாள்லாம் நன்னா வாழ வழி சொல்லுங்கோ, என் கண்ணுல வாழலாம் காட்டுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா அதிதி காஷ்யபர் கிட்ட. காஷ்யபம்னு போட்டிருக்கலாமே, பட்டத்திரி ஏன் தன் காஷ்யபம்னு போட்டார் அப்படின்னா, அந்த காஷ்யபம் அப்படின்னா அந்த காஷ்யபரை அப்படின்னா அந்த அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணாலே வசத்தியாக காஷ்யபரை எடுத்து காட்டுகிறாள். ஏன் அந்த மாதிரி அது என்ன பெரிய வசதி அப்படின்னா, நம்மளே அந்த புஸ்தகத்தை எடு அப்படின்னு சொல்றோம்,
ஐயோ இந்த புக்ல எல்லாம் அது இல்லப்பா. இந்த அந்த ரெண்டுத்துக்குமே இருக்கிற டிஃபரன்ஸ நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்தங்கிறது கொஞ்சம் குறைவா, ஐயோ இதுல போய் தேடுறியே, இங்க இருக்காது. அதுப்பா அங்க போ, அதுல இருக்கு, அங்க போய் பாரு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி. இந்த கடையிலயா? இந்த கடையில இது கிடைக்கல. அந்த கடைக்கு போ, அங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த இந்தக்கு அந்தக்குமே உள்ள டிஃபரன்ஸ். அந்த மாதிரி இவர் அந்த காஷ்யபரை. சோ ஏன் அந்த காஷ்யபரை? இன்னும் அந்த காஷ்யபருக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு பார்த்தா, இவருக்கு இயற்பெயர் பஷ்யகர்னு பேராம். பஷ்யகர் அப்படின்னா பார்ப்பவன், பார்ப்பான், பார்ப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். என்னத்த பார்ப்பார் அப்படின்னா, ஃபியூச்சர்ல நடக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியக்கூடிய அந்த ஞான திருஷ்டியின் மூலமாக எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள சூக்ஷ்மமான விஷயங்களை கூட தெரிஞ்சுப்பார் அவர். அப்பேற்பட்டத்தை தெரிஞ்சுக்கிறவர், அறிஞ்சுக்கிறவர், அதன் மூலியமா எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர். ஐயோ இவருக்கு இப்பேற்பட்ட ஆற்றல் இருக்கே, இது வெளியில தெரிய வேண்டாம், இந்த பேரின் மூலமாகவும் இதை காட்டி கொடுத்துட வேண்டாம்னு அவ அம்மா அப்பாக்கெல்லாம் ரொம்ப பயம் வந்துதான். அந்த நாள்பட நாள்பட அந்த குழந்தை வளர வளர அதனுடைய திறமை வெளியில தெரிய ஆரம்பிக்க ஆரம்பிக்க அந்த ஒரு பயமாகப்பட்டது. ஒரு பல்லாண்டு பாடி ஒரு திருஷ்டி எல்லாம் வந்துடக்கூடாதுன்னு அதெல்லாம் பாடிட்டு, சரி சரி வேண்டாம், இந்த பேரையே இப்படி உல்டா பண்ணி போட்டுடுவோம் அப்படின்னு கஷ்யபர்னு மாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது. அப்படி சொல்லும் பொழுது பேரை மாத்திட்டா திறமை போயிடுவான்னு, இருக்கிற திறமை எங்கேயும் ஓடி ஒளிய போறது இல்லைல்ல. ஆனா திறமை அவர்கிட்ட இருக்கு, ஆனா வெளியில தெரியாம அவர்கிட்டயே அது இருந்துருக்கு. ஆனா இந்த விஷயம் அவருடைய ஒய்ஃபுக்கு தெரியுமா தெரியாதா? அதிதிக்கு இந்த விஷயம் தெரியும். அதனால அவ போய் என்ன பண்றா, போய் கேக்குறா. யார்கிட்ட? தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட போய் இந்த திறமை இருக்கே அப்படிங்கறதுனால உடனே என்ன பண்ணா, போய் எங்க இருக்கா என் குழந்தைகள், கண்டுபிடிச்சு கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, பூஜனம் ததுதிதம் ஹி பிரபயோவிரதாக்கியம். அப்ப என்ன சொல்லிட்டா உடனே, குருவாயிரப்பா காஷ்யபர் சொன்னாரு, தது உதித்தம் ஹி, உன்னை குறித்த தத் பூஜனம் ஒரு வழிபாட்டு முறையை. அவள்லாம் எங்க அவர் ஞான திருஷ்டியில தெரிஞ்சுக்கிறார். இப்போ மகாபலி போய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான், 3 உலகத்தையும் தன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கான். இந்திரன்லாம் எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுட்டான். இப்ப அவள்லாம் வெளியில வந்தா அவளுக்கு ஆபத்து. இதுக்கு யார் சரியான வழி காட்ட முடியும் அப்படின்னா, பகவானை தவிர யாரும் இதற்கு ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறத காஷ்யபர் புரிஞ்சுட்டு உடனே அதிதிக்கு சொல்ற, பத்பூஜனம் ததுதிதம், நீ போய் ஒரு விரதத்தை கடைபிடி. யாரப்ப? குருவாயிரப்பா ஒன்ன குறித்த ஒரு விரதத்தை, ஒன்னை குறித்த ஒரு வழிபாட்டு முறையை. அது என்ன விரதம்? பயோவிரதம் அப்படிங்கிறார். பயோவிரதம் அப்படின்னா சொல்லக்கூடிய பால் மட்டுமே உண்டு கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம், அதுக்கு பயோவிரதம்னு பேரு. அதை கஷ்யபர் அதிதி தேவிக்கு உபதேசம் பண்றார். சாத்வாதஷா ஸ்வாத்வாதஷாகமச்சர துவயி பக்தி பூர்ணா சாஹா அப்படின்னா அவள். யாரு? அதிதி, அதிதி தேவி. துவாதசாகம் அப்படின்னா என்னன்னா 12 நாட்கள். அந்த விரதம் எத்தனை நாளை கடைபிடிக்கணும் அப்படின்னா 12 நாட்கள் அச்சரத்து கடைபிடித்தாள். எப்படி கடைபிடித்தாள்? துவயி, குருவாயிரப்பா உன்னுடைய திருவடியில் பக்தி பூர்ணா, பக்தி நிறைந்தவளாக. இதை எப்ப கடைபிடிக்கணும்? 12 நாள்னு சொல்லிட்ட நீ. 12 நாள்னா எந்த 12 நாள், எப்படி கடைபிடிக்கணும், என்ன அப்படின்னு, பால் மட்டும் சாப்பிட்டு கடைபிடிக்கணும் அப்படின்னு தெரியுது. அது எந்த 12 நாள் அப்படின்னு கேட்கும் பொழுது, அதாவது பால்குண மாதத்தில். பால்குண மாதம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கிறார் அப்படின்னா, சாந்திரமான முறைப்படி அப்படின்னு வரும் பொழுது மாசி அமாவாசையிலிருந்து பங்குனி அமாவாசை வரை இருக்கிற நாட்கள், அந்த 30 நாட்களும் பால்குண மாதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுல சுக்லபக்ஷம் வளர்பிறையில், சுக்லபக்ஷம்னா வளர்பிறை, வளர்பிறையில் கடைபிடிக்க வேண்டியது இந்த விரதம். அந்த 12 நாட்களும் 3 வேளையும் நீராடி குளிக்கணும்னு சொல்றாரு. 3 வேளையும் நீராடி பால் மட்டுமே சாப்பிடணும். தரையில படுக்கணும் அப்படின்னா வெறும் தரையில தான் படுத்துக்கணும். தினமும் ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஆராதனை பண்ணணும். வீட்டுக்கு அடியார்கள் வரவா எல்லாருக்கும் கூப்பிட்டா அவளுக்கெல்லாம் உணவு அளிக்கணும், அன்னதானம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் டைம் இருக்கும். எப்ப பார்த்தாலும் இதையே பண்ணிட்டு இருக்க போறது இல்ல. மீதி நேரம் இருக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல், வீண் பேச்சுக்களை எல்லாம் பேசாமல்,
சாஸ்திரத்துல பகவன் நாமாவைத்தான் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த நாமாவையே சொல்லிக் கொண்டு கடைபிடிக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதும் ஜீவஹிம்சை எதுவும் பண்ணக்கூடாது. ஜீவஹிம்சையெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. ஸ்ரத்தையோடு கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்படி உபதேசம் பண்றார். அப்படி உபதேசம் பண்ண அந்த பயோவிரதத்தை அதிதி தேவியானவள், குருவாயூரப்பா உன்னுடைய பாதத்திலேயே பக்தி பரிபூர்ணமான பக்தியோடு கூட அவள் அதை கடைபிடித்தாளேன்னு சொல்றார் பட்டத்திரி. அப்படி கடைபிடித்த பிறகு என்ன நடக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். தஸ்யா வதௌ த்வயி நிலீனமதே ரமுஷ்யாஹ ஸ்யாமஸ்சதுர்புஜ வபுஸ்வயமாவிரசீஹி நம்ராஞ்சதாமிக பவத்தனயோ பவேயம் கோப்யம் அதீக்ஷணமிதி பிரலபன்னயசீஹி. தஸ்யாவதோ அந்த பயோவிருதத்தின், தஸ்யாவதோ பயோவிருதத்தின் முடிவில், துவயி உன்னிடத்திலேயே, குருவாயூரப்பா உங்ககிட்டயே பக்தி போன்று உன்னுடைய பாதத்திலேயே மனதை செலுத்தி அந்த அதுக்கு எப்படி ரூல் இருக்கோ அந்த ரூல் படியே அந்த பயோவிரதத்தை கடைபிடித்து முடித்த மாத்திரத்திலேயே நிலீனமதே தன்னுடைய மனச மதிய பூரா அதிலேயே செலுத்திய பிறகு அவளுக்கு முன்னால் அமுஷியாக நீ தோன்றினாயே. தோன்றினாயேங்கிறார். எப்படி தோன்றினார்? ஷியாம சதுர்புஜ வபுகோ. ஷியாமா, ஷியாமனாக்க நீலமேக சியாமளனாக, சதுர்புஜ வபுகு அப்படின்னா 4 கைகள் கொண்ட சரீரத்தோடு, ஸ்வயமாவிராசீகி நீ தோன்றினாயே. அது என்ன தோன்றினாய்? நீ வந்தேன்னு சொல்லலாமோ இல்லையோ, அவ முன்னாடி நீ வந்த, நீ நீலமேக சியாமள வர்ணனாக சதுர்புஜங்களோடு அதிதி தேவிக்கு அவள் பயோவிரதத்தை முடித்த மாத்திரத்திலேயே நீ அவ முன்னாடி வந்த அப்படின்னு சொல்லலாமே. தோன்றினாய் அப்படிங்கிற வார்த்தை ஆவிராசிஹி ஏன் போடுறார் அப்படின்னா, அவர் எங்கேயாவது இருந்தா தானே இந்த ஊர்ல இருந்தார், அந்த ஊர்ல இருந்தார், அந்த கண்ட்ரில இருந்தார், இந்த கண்ட்ரில இருந்தார்னு சொன்னா வந்தார்னு சொல்ல முடியும். அவர்தான் எல்லா இடத்துலயும் இருக்காரே. எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவர் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சுண்டு இருந்தார். இப்போ அவளுடைய விரதத்தை மெச்சி அந்த இடத்தில் அவளுக்கு சதுர்புஜங்களோடு தோன்றினார், தன்னுடைய வடிவை அங்க காட்டினார் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. அப்ப அவ என்ன பண்ணாலாம்? நம்ராம், நம்ராம்னா நமஸ்காரம் பண்றாங்க, தண்டனைக்கிட்டு சமர்ப்பணம். ஒரு குச்சி நின்றுட்டு இருந்தா அது என்ன பண்ணும்? அப்படியே கையை விட்டுட்டேன்னா தடால்னு கீழே விடும். அப்படி பகவானை பார்த்த மாத்திரத்திலேயே பிரமித்து போனாள், தடால்னு நமஸ்காரத்தை பண்ணாள். தாம் தாம் இகன்னு பிரிக்கணும். தாம் நீயே கதி அப்படின்னு வணங்கின அவளை பார்த்து இக பவத்தனயஹா, இக பவத்தனயஹ பவேயம், இக பவத்தனையோ பவேயம் உன்னுடைய மகனாக நானே ஆவேன் அப்படின்னு சொன்னியே அப்படின்னு திரும்பவும் ஒரு நமஸ்காரம் பண்றார். உன்னுடைய மகனாக நானே ஆவேன் அப்படின்னு சொல்ற. அப்போ மகாபலிய அழிக்கணும்னு கேக்குறா. இப்ப எதுக்காக கேக்குறாவ? ஞான திருஷ்டியில பார்த்து அவர் சொன்னாரோ இல்லையோ, மகாபலி தான் அங்க 3 லோகத்தையும் இப்ப தன் கைக்குள்ள வச்சுட்டான், வசப்படுத்தி வச்சுட்டான். தன் பையன்லாம் எங்க போனானே தெரியல, பயந்தன் போய் எங்கேயோ ஒளிஞ்சுட்டு இருக்கான். இப்ப பையனை நம்ம காப்பாத்தி ஆகணும், அதனால காரணம் மகாபலி, அதனால மகாபலியை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவான் கிட்ட கேக்குறா. ஆனா என்னால கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு கேட்டவுடன் அவர் சொல்றாரு, அது என்னால முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, ஏன் முடியாதுன்னு சொல்றார் அப்படிங்கிறத பார்த்த உடனே, அது முடியாது, அவனை வதம் பண்றதுங்கிறது என்னால முடியாது அப்படின்னு. ஏன் முடியாது அப்படின்னு பாக்குறதுக்கு, நீ பிரகலாதனுக்கு, அப்ப சொல்றார் பட்டத்திரியருக்கு காரணம், நீ பிரகலாதனுக்கு நரசிம்மாவதாரத்திலேயே அவன் வம்சாவளியில் வந்த யாரையும் வதம் பண்ண மாட்டேன்னு வாக்கு கொடுத்திருக்க. அந்த வாக்கு நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னா, ஆச்சாரிய பக்தியில் தலை சிறந்தவன் அவன். ஆச்சாரியாரோட அனுகிரகம் அவனுக்கு இருக்கு. அதனால அவனை யாராலையும் அசைக்க முடியாது, வதம் பண்ண முடியாது அப்படின்னு 2 காரணம்னார். பகவான் அதிதி தேவியால ஒண்ணும் பண்ண முடியல. நாம்பளானா என்ன பண்ணுவோம்? அடைச்சி நீ இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோ, இந்த 12 நாள் நான் வெறும் பாலை மட்டும் குடிச்சிட்டு தலையில தண்ணியை கொட்டிட்டு அப்படியே தும்மிண்டும் இருவிண்டும் வெறும் தரையில படுத்துண்டு பட்ட பட்னியோட எதை பத்தியும் நினைக்காம ஒன்னையே நினைச்சுண்டு வரவாளுக்கெல்லாம் சாதம் போட்டுண்டு, சாதம் அவளுக்கு போட்டு நான் சாப்பிடாம
இப்படி எல்லாம் இருந்திருந்திருக்கவே மாட்டேனே அப்படின்னு நினைப்போம் நம்மளார் தான். ஆனா அவ என்ன சொன்னா, சரி இதுக்காகத்தான் நான் விரதம் எல்லாம் கடைபிடிச்சேன்னு சொல்லிட்டு நான் இது பண்ண முடியாது. அவனை அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். சரி, அழிக்க முடியாதுன்னு சொன்னா, ஆனா எப்படியாவது எனக்கு காப்பாத்தி கொடு. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நல்ல வழி காட்டு. எப்படி வழி காட்டணும்னு உனக்கு தெரியாதா? எனக்கு முன்னாடி வந்து நீ தோன்றிட்ட. தோன்றின பிறகு நான் என்னுடைய கருத்தை உன்கிட்ட வைக்கிறேன். நீ அது முடியாதுன்னு சொல்லிட்ட. ஆனா வேற விதமா வழிகாட்டணும்னு உனக்கு தெரியும். எப்படி வழிகாட்டணும்னு உனக்கு தெரியும். அதனால அந்த வழியை எனக்கு காட்டுன்னு கேட்டுட்டு திரும்பவும் நமஸ்கரித்தாள். திரும்பவும் நமஸ்காரம் பண்ணா, இவ்வளவு நம்பிக்கையா உனக்கு என் பேரில்னு பகவான் ஆச்சரியப்பட்டான். உண்மையிலேயே நம்மள மாதிரி இருந்தா கோவம் தான் வந்திருக்கும் அவளுக்கு. ஆனா கோவம் வராமல் நம்பிக்கையோட அவ பேசினதை பார்த்த உடனே அவ்வளவு நம்பிக்கையா அவனுக்கு, நானே உனக்கு மகனாக பிறக்கிறேன். அவனை அழிக்க முடியாது. அவன் தட்டி பறிச்ச ராஜ்யத்தை வேணா அவன் பையனுக்கு நான் மீட்டு தரேன். ஆனா சுக்கராச்சாரியார் இருக்காரே, அவனோட குரு, அவர் வாயால அவன் அபச்சாரப்பட்டால் தான் அது நடக்கும். ஏன்னா ஆச்சாரிய பக்தி அவன்கிட்ட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கூடவே என்ன சொன்னானா, கோபியம் கோபியம் அப்படின்னு, கோபியம்னா ரகசியம்னு அர்த்தம். கோபியம் மதீக்ஷணம் இதி, மதீக்ஷணம் இதி, என்னுடைய தரிசனம் இப்ப கிடைச்சதே உனக்கு, என்னுடைய தரிசனம் உனக்கு கிடைச்சது. இப்ப நான் உங்ககிட்ட பேசினேன். நான் பேசி நானே உனக்கு மகனா வரேன்னு சொல்லியிருக்கேன். வரேன்னு சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் கோபியம்னா நீ ரகசியமாக வச்சுக்கணும். ரகசியமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பிரலபன் அப்படின்னு சொன்னவர் நீ சொல்லிட்டு மறைஞ்சிட்ட குருவாயிரப்பான்றாரு பட்டத்தில். மறைஞ்சிட்ட. எதுக்கு ரகசியம்? ரொம்ப அற்புதமான விஷயம் தானே இது. நீ வந்து இவ வயித்துல இவகிட்ட இவளுக்கு மகனா வரப்போற, பிறக்க போற. அப்ப நீ அது எவ்வளவு பெரிய விஷயம். இவளுக்கு பகவானே வந்து பிறக்க போறாருங்கிறது ஏன் அவ சொல்லக்கூடாது? அது என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டா, அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. பகவான் எனக்கு தரிசனம் கொடுத்தார், எனக்கு குழந்தையா வந்து பிறக்க போறார் அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டா என்ன ஆகும்? காரியம் கெட்டுடும். ஏன்னா ஓ மகனான் நான் வந்து பின்னாடி நடக்க போறது எதுவும் அசுராளுக்கு, நடக்க போற விஷயங்கள் எதுவும் அசுராளுக்கு தெரியாம நம்ம பாத்துக்கணும். நாம திடீர்னு சடனா சர்ப்ரைஸா போய் நின்னாதான் எல்லாத்தையும் நிகழ்த்த முடியும். அதனால நீ ரகசியமா வச்சுக்கோன்னார். அப்படி சொன்னவர் அந்த மாதிரி சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறார். இப்போ பகவான் நானே வரேன்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு ரகசியமா வச்சுக்கணும் நான் சொன்னது அத்தனையும் சொல்றார். ஆனா மகாபலி சக்கரவர்த்தியை வதம் பண்ண முடியாது. உன் பையனுக்கு நானு அந்த இடத்த மீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சொல்லி முடிச்சவர் ரகசியமா வச்சுக்கோன்னு சொல்றார். சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறார். வந்த மாத்திரத்திலேயே, தோன்றிய மாத்திரத்திலேயே மறைஞ்சு போறார். இப்ப பகவானாக அவதார கிரமம், பட்டத்திரியின் வர்ணிப்பு, எப்படி பகவானின் ஆவிர்பரிக்கிறார்னு சொல்லிட்டு பட்டத்திரி இப்போ வர்ணிக்க போறார். தம் காஷ்யபே தபசி சந்நிததத்ததானீம் பிராப்தோசி கர்ப்பமதிதே प्रणुतो विधात्रा प्रासूत च प्रकट वैष्णव दिव्य रूपम साद्वादशी श्रवण पुण्य दिने भवन्तम्. குருவாயிரப்பா வாமன மூர்த்தியாக பட்டத்திரி தியானிக்க அதை காட்சிப்படுத்துறார். கர்ப்ப கிரகத்துக்குள்ள குட்டி குருவாயூரப்பனா இருந்தவன் இப்ப வாமனனா வரப்போறான். அந்த காட்சிய இப்ப பட்டத்திரி சொல்ல போறார். துவம் குருவாயூரப்பா, நீ காஷ்யபே, காஷ்யப முனிவர் தபசி தபம் பண்ணிண்டு இருக்கும் போது சந்நித தத்து அவருக்குள் நுழைந்தாய். காஷ்யப முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்கார். தவம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவருக்குள் நுழைந்தாய். ததானி மதன் பின் பிராப்தோசி அடைந்தாய். எதை? கர்ப்பம் அதிதே, அதிதி தேவியின் கர்ப்பத்தை. அப்ப பிரணுதோ விதாத்ரா, விதாத்ரான்னா அந்த இடத்துல பிரம்மன், பிரம்மதேவரால் நீ துதிக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் பட்டத்திரி. இந்த இடத்துல சுகர் என்ன சொல்லியிருக்கார் பாகவதத்துல, இன்னும் இவர் வந்து ஷார்ட்டா கொடுத்துடுறார் ஒரு லைன்ல. சுகர் அதை எப்படி கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய மனைவிக்கு, மனைவியான அதிதி தேவிக்கு பகவான் வந்து அனுகிரகம் பண்ணி நான் உனக்கு மகனாக பிறப்பேன்னு சொல்லிட்டார். இப்ப
இப்போ பகவான் அனுகிரகம் பண்ணிட்டாரு. பண்ணினத்துக்கு இப்போ கணவனாக இவர் என்ன பண்ணணும், கஷ்யபர் என்ன பண்ணணும்? அப்போ தன்னுடைய மனைவியான அதிதிக்கு அனுகிரகம் கிடைச்சதுன்னு கணவனான கஷ்யபர் தவம் பண்ண ஆரம்பிக்கிறார். தவம் பண்ணும் பொழுது அந்த அனுகிரகத்துக்கு பலனை தரணும் இல்லையோ பகவான். அவர் தவம் செய்யும் பொழுது பகவான் என்ன பண்றார் அப்படின்னா அவருக்குள் பிரவேசம் பண்றார். இப்ப அதிதி தேவி அன்னைன்னா கஷ்யபர் தந்தை. அப்ப தந்தையான கஷ்யபருக்குள் பகவான் பிரவேசம் பண்றார். பகவான் அதிதி இடத்தில் புத்திரனாக அவதரிக்கிறேன் வாக்கு பண்ணியிருக்கார். அதை நிறைவேற்றத்துக்கு முதல்ல கஷ்யபர்கிட்ட பகவான் ஆவிர்வவிக்கிறார். எந்த ஜீவனும் சாஸ்திரத்துல இது ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறா. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் இந்த லைனையே நான் சொல்லவே வரேன். எந்த ஜீவனும் புருஷ கர்ப்பத்தில் 2 மாதம் இருக்கும். இருந்த பிறகுதான் அது ஸ்ரீ கர்ப்பத்தை அடைகிறான். எந்த ஜீவனுமே புருஷ கர்ப்பத்தில் 2 மாதம் இருக்கும். அதுக்கு பிறகுதான் அவன் ஸ்திரீ கர்ப்பத்தை அடைகிறான். 10வது மாசம் அதுக்கப்புறம் அந்த ஜீவன் வெளிப்படுகிறது. இப்படி ஜீவன் முதல்ல புருஷ கர்ப்பத்துல 2 மாசமும் ஸ்திரீ கர்ப்பத்துல 10 மாசமும் வாசம் செய்யணும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. சாஸ்திரங்கள் பகவானிட்ட கட்டளை தான். அந்த சாஸ்திரங்களுக்கு விரோதமாக நடக்க பகவானே விரும்பல. உலகத்துல ஜீவனோட இயற்கையான பிறப்புக்கு விரோதமான வகையில நான் பிறக்கிறதுக்கு விரும்பலங்கிறார் பகவான். விரும்பல. அதனால விதிப்படி கஷ்யபரியுடைய கர்ப்பத்துல நான் 2 மாசம் இருப்பேன். அந்த 2 மாசம் கழிச்சு அவர் சொன்ன மாதிரியே அதிதியினுடைய கர்ப்பத்திற்கு செல்கிறார். இத நம்ம இன்னும் இப்போ வாமனாவதாரம் முன்னாடி நிகழ்ந்து விடுறது. இதுக்கெல்லாம் அப்புறம் தான் ராமாவதாரம், திருவிக்ரமாவதாரம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ராமாவதாரத்துக்கு வரப்போறோம். அந்த ராமாவதாரம் பண்ணும்பொழுது கௌசல்யின் கர்ப்பத்தில், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், 12 மாதங்கள் இருந்தார் பகவான் அப்படின்னு இருக்கும். அது என்ன 12 மாசம் கணக்கு? அவளுக்கு மட்டும் ராமர் 12 மாசமா இருந்தார் அப்படின்னு கேட்டால் இதற்கு காரணம் தசரதர் கிட்ட 2 மாசம் இல்ல. தசரதர் கிட்ட ராமர் இருந்தாருன்னா அவருடைய கர்ப்பத்தில் 2 மாசம் இருந்தாரான்னா இல்ல. ஏன்னா புத்திரகாமேஷ்டி யாகத்துல கிடைச்ச அந்த பாயசத்தின் மூலமாக இவர்களுக்கு குழந்தை பிறந்தது. அதுதான் அங்க இருக்கிற சரித்திரம். அந்த சரித்திரத்தின்படி பார்க்கும் பொழுது கர்ப்பம் இவாளுக்கு டைரக்டா அந்த பாயசத்தின் மூலமாகத்தான் கிடைக்கிறது கௌசல்யக்கு. அப்ப அந்த 2 மாசமும் சேர்த்து 12 மாதங்கள் அவ கர்ப்பவாசத்தை அனுபவித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கு. இது ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாகவதத்துல நம்ம பார்த்தோம்னா தெரியும். அப்படி பகவான் அதிதிக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்கு சாதாரண ஜீவன் மாதிரியே புருஷ கர்ப்பத்தில் 2 மாசமும் ஸ்திரீ கர்ப்பத்தில் 10 மாசமும் இருந்து அந்த ஜீவனானது எத்தனை விதமான கஷ்டங்களையும் சுகங்களையும் அனுபவிக்குமோ அத்தனையும் அனுபவிச்சு இந்த பூமியில பிறக்கும் பொழுது கருணை தயாள குணம் இத்தனோட பார்த்து விட்டு அப்ப இந்த பிரம்மதேவன் மனம் உருகி அதிதியினுடைய கர்ப்பத்துல இருக்கிற பகவானை ஸ்தோத்திரம் செய்கிறார். அப்ப சாதாரண ஜீவனை போல பிறந்துட்டா அதிதிக்கு பகவான் இப்ப எப்படி பிறக்கிறார் பகவான் அப்படிங்கறத சொல்ல போறார். இப்ப சாதாரணமா ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி பிறந்துட்டா அதிதி கிட்ட பகவான் என்ன சொன்னார்? நானே உனக்கு பிறப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த குழந்தைய பார்த்து பகவான் பிறக்கிறேன்னாரே, இது பகவானா இருக்குமா இல்ல சாதாரண குழந்தையா இருக்குமா அப்படின்னு தானே அவ யோசிப்பா. அதனால தன்னுடைய வாக்குப்படி அதை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக எப்ப பிறந்தார், எந்த ரூபத்துல பிறந்தார் அப்படிங்கறதெல்லாம் பட்டத்திரியும் சொல்றார். இதுலயும் சொல்றது எப்படி பிறந்தாருங்கிறத சுதர்சனத்தை முன்னாடி சொல்லிட்டு அப்புறம் பட்டத்திரி கிட்ட வரேன் நானு. அப்படி அவளுக்கு தான் இப்படி நான் பகவானாகத்தான் உனக்கு பிறந்திருக்கிறேன்னு காட்டுறதுக்காக சங்கு சக்கரம் ஆயுதங்களோட 4 கைகளோட பகவான் தான் வந்திருக்கிறேன் என்று பிறக்கிறார் அதிதியின் குழந்தையாக. அப்ப இந்த பிரம்மதேவன் துதி பாடுறார். ஏன் இந்த நிலையில் ஒரு நாள், அதாவது ஒரு பாத்திரபத மாசம் துதி பாடி என்ன பண்றாரு அப்படின்னா எப்ப பிறக்கிறார் அப்படிங்கிறதையும் சொல்றார். இப்போ பாத்திரபத மாசத்தில், பாத்திரபத மாசம் அப்படின்னா என்ன? அதே மாதிரி சாந்திரமான இது படி பார்க்கும் பொழுது என்ன மாசம் அப்படின்னா ஆவணி அமாவாசை முதல் புரட்டாசி அமாவாசை வரை சாந்திரமான கணக்குப்படி. அப்போ உன்னுடைய அவதாரம் குருவாயூரப்பா பிராசூத பிரகட வைஷ்ணவ திவ்ய ரூபம். அப்ப அதிதி தேவி ஒன்னு சொன்னாலே அவள் எடுத்தாள். எப்படி எடுக்கிறா? குழந்தை பிறக்கிறது வெளிப்பட்டாய் அவகிட்ட இருந்துன்னா
விஷ்ணுவுக்கே உரித்தான உலகியலுக்கெல்லாம் அப்பாற்பட்ட சங்கு சக்கரதாரியான திவ்யமான மங்கள ரூபத்தை எப்படி வெளிப்படுத்தினாய்? பிரகாசமாக வெளிப்படுத்தினாய். பிராசூத பிரகட வைஷ்ணவ திவ்ய ரூபங்கிறாரு பட்டத்திரி. அப்படி அவதரிக்கும் பொழுது சதுர்புஜங்களோட நாராயணனாகவே நீ அவதரித்தாய் குருவாயூரப்பா. சங்கு சக்கரதாரியாக, பட்டு பீதாம்பரதாரியாக, தாமரை கண்களோட, ஒளி வீசும் திருமுக மண்டலத்தோட, திருமார்பில் மருவிலே மகாலட்சுமி தாயாரோட, கையிலே கைவளை, தோள்வளை, தலையிலே கிரீடம், இடுப்பிலே உட்டியானம், திருவடியிலே சிலம்பு, மேலும் மணமாலை போட்டுக்கொண்டு கௌஸ்துவ மணியெல்லாமும் போட்டுண்டு அதுவரை ஒளியிழந்து காணப்பட்ட காஷ்யப முனிவரோட ஆசிரமம் அப்படியே ஒளியிழந்து டல்லா இருந்தது. அந்த காசியப முனிவரோட ஆசிரமம் இப்ப ஒரே பிரகாசமா தெரிகிறது குருவாயிரப்பா. அப்படி தோன்றினாயே நீ. எப்ப தோன்றினாய்னா டைம் சொல்றார். அந்த அதிதி தேவியானவள் 4வது லைனுக்கு அப்பதான் வராரு. சா துவாதசி ஸ்ரவண புண்ணிய தினே, துவாதசி ஸ்ரவண புண்ணிய தினே, துவாதசி திதியிலே, ஸ்ரவண நட்சத்திரத்திலே, ஸ்ரவண நட்சத்திரமும் துவாதசியும் கூடிய புண்ணிய தினத்திலே, அபிஜித் முகூர்த்தத்திலே குருவாயிரப்பா அதிதி தேவி உன்னை ஈன்றெடுத்தாள் அப்படின்னு சொல்றார். ஸ்ரவண நட்சத்திரம் அப்படிங்கிறது திருவோண நட்சத்திரத்தை குறிக்கிறது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தேவதைகள் இருக்கு. இப்ப சிரவண நட்சத்திரத்துக்கு தேவதை யார் அப்படின்னு பார்த்தா மகாவிஷ்ணு. துவாதசியோட சிரவண நட்சத்திரம் சேர்றதுங்கிறது புண்ணிய தினம். அததான் இங்க சொல்றார். புண்ணிய தினே அப்படின்னு கொடுக்கிறார் பட்டத்திரி. அந்த புண்ணிய தினம், அந்த தினத்தில் பிறந்ததனாலும் பகவான் அவதாரம் பண்ணார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். துவாதசியிலேயே பூஜிக்கப்படுற தெய்வமும் மகாவிஷ்ணு தான், அதனாலேயும் இது பகவான் தான் தெரிஞ்சுக்கலாம். பயோவிரதம் அப்படிங்கிற விரதத்தை அதிதி தேவி பூர்த்தி பண்ணாலே, அது என்னைக்கு பூர்த்தி பண்ணா அப்படின்னு பார்த்தா அதுவும் துவாதசி திதி என்று. அன்னைக்குத்தான் துவாதசி, அன்னைக்குத்தான் பகவான் பிரத்யட்சமாகி அதிதிக்கு வாக்கும் கொடுத்தார். அதே மாதிரி இந்த துவாதசி திதியிலேயே சிரவண நட்சத்திரத்திலேயே பகவான் அவதரித்தார். சாதாரணமா அவதரிக்கல, ஸ்ரீமன் நாராயணனாகவே அவதரித்தார். அப்ப பகவான் அதிதியிடம் புத்திரனாக பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் தான் அத்தாட்சி. அபிஜித் முகூர்த்தத்தில் குருவாயிரப்பா நீ உன்னை அவள் ஈன்றெடுத்தாலே நீ வந்து அவதரித்தாயேன்னு சொல்லி பட்டத்திரி அப்படியே மெய்சிலிருத்து போய் பார்த்துட்டு இருக்கார். இப்ப பாக்குறாரு பட்டத்திரி, இப்படி சதுர்புஜங்களோடு சங்கு சக்கரதாரியாக வந்த அந்த பகவான் தான் இப்ப குள்ள வாமனனாக தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொள்ள போகிறான். இப்ப சங்கு சக்கரதாரியா என்ன பெருசா இருக்கார், கர்ப்ப கிரகத்துல இருக்கார். இப்படி இவர் திண்ணையில உட்கார்ந்துட்டு இருக்கார். உட்காந்துட்டு பட்டத்திரி சதுர்புஜங்களோட இருக்கிற நாராயணனை கர்ப்ப கிரகத்துல பார்த்துட்டே இருக்கார். பார்த்துட்டே இருக்கும் பொழுதே அந்த நாராயணன் கொஞ்சம் 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 கொஞ்சமா வாமன மூர்த்தியா காட்சி தர, அந்த காட்சி தர அந்த குள்ள உருவம் இந்த பக்கம் குருவாயிரப்பன் திருவுண்டு நின்னானே அந்த குருவாயிரப்பனா இப்படி வாமனனா நிக்கிறானே, வாமனன் அப்படின்னானே குள்ள அப்படிங்கிற அர்த்தம் அதுக்கு. இப்படி வந்து நிக்கிறானே, இவ்வளவு பெருசா பார்த்தனே நாராயணா குருவாயிரப்பா, நீ இந்த பக்கம் இப்படி நின்னாயே இப்ப இப்படி நிக்கிறியே அப்படிங்கிறார் பட்டத்திரி. पुण्याश्रमं तमभिवर्षति पुष्पवर्षैः हर्षाकुले सुरगणे कृततूर्यघोषे भक्त्वाञ्जलिं जय जयेति नुतः पितृभ्यां त्वन्तक्षणे पटुतमं वटुरूपमाधाः. இப்ப திவ்ய ரூபம்னார். இப்ப உடனே போன ஸ்லோகத்துல என்ன சொல்ல, திவ்ய ரூபம் அப்படின்னார். இப்ப உடனே இந்த ஸ்லோகத்துல வடு ரூபம்னு மாத்திட்டார். எப்படி அப்படின்னு பார்த்தா புண்ணியாசிரமம். உடனே சொல்றார், ஒளி வீசித்து டல்லா இருந்த ஆசிரமம் இவர் வந்து பிறந்த உடனே இத்தனை அலங்காரங்களோட இவர் வந்து பிறந்த உடனே அப்படியே பிரைட் ஆயிட்டு பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொன்னவர் இப்ப புண்ணியாசிரமம்னு ஆரம்பிக்கிறார். புண்ணியாசிரமம்னா என்ன புண்ணியம் பண்ணித்து அந்த ஆசிரமம்? குருவாயிரப்பா என்ன புண்ணியம் பண்ணித்து? தமபி வருஷதி புஷ்ப வருஷைகி. அந்த ஆசிரமத்தை இப்ப தேவர்கள்லாம் பாக்குறா மேலே இருந்து. பகவான் அவதாரம் பண்றாருன்னா அங்கே இருந்து எல்லாரும் பார்த்துட்டு தானே இருப்பா. அவள்லாம் பார்த்தா உடனே அவ எல்லாரும் என்ன பண்றா, புஷ்ப வருஷைகி பூ மழை அப்படியே புஷ்பங்களை எடுத்து அப்படியே மழை பொழிகிற மாதிரி அப்படியே கொட்டி தூவின்னு இருக்கா. மகிழ்ச்சி, ஹர்ஷா குலே சந்தோஷத்துல, ஹர்ஷா குலே ஒரே சந்தோஷ கூட்டம்
அந்த தேவர்கள் கூட்டமெல்லாம் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறது யாரு அப்படின்னா சுரகணே, சுரர்களினுடைய அந்த கூட்டங்கள். கிருத்த தூரிய கோஷே, கோஷம் போடுறாளாம் எல்லாம் சந்தோஷத்துல. அந்த சுரர்களினுடைய கூட்டங்கள் ஒரே கோஷம் போடுறா. என்ன கோஷம் அப்படின்னு பார்த்தா மங்கள வாத்தியங்கள், இசை கருவிகளை எல்லாம் முழங்குறா. எல்லாம் ஒரே நர்த்தனம், டான்ஸ், பாட்டு, கந்தர்வர்கள் எல்லாம் பாடல்கள் பாடி டான்ஸ் எல்லாம் ஆடி ஒரே சந்தோஷம். அப்படி ஒரு இன்பத்தோட மகிழ்ச்சியோட இருக்கும் பொழுது இங்க அதிதியும் கஷ்யபரும் அவருடைய பெற்றோர்களான பகவானினுடைய பெற்றோர்களான அதிதியும் கஷ்யபரும் புத்வாஞ்சலிம் உடனே அஞ்சலி பண்றாங்க. குழந்தை பகவான்னு தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனேயே இவ ரெண்டு பேரும் என்ன பண்றா, குழந்தையான குருவாயூரப்பா உன்னை நோக்கி கை கூப்பி உன்னை வணங்குறாளே. எல்லா குழந்தைகளும் தான் அப்பா அம்மாவை நமஸ்காரம் பண்ணும். இந்த அப்பா அம்மா ரெண்டு பேரும் உனக்கு நமஸ்காரம் பண்றா குருவாயூரப்பா. அதோட இல்ல, ஜெய 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 ஜெயேதி நுதః பித்ருப்யாம், ஜெய 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 ஜெயன்னு உனக்கு பல்லாண்டு பாடுறாளே. யாரால, ஏன் பல்லாண்டு பாடுறா அப்படின்னா, உன்னுடைய பெற்றோர்களால் நீ 4 கையே 4 இது சங்கு சக்கரம் எல்லாத்தையும் வச்சிருந்து எல்லா நாராயணன்னு சொல்லிட்டு வந்து நிக்கிற. நீ இப்படி எதிர்க்க எல்லாரும் உன்னை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது? பயந்துட்டு அவ பல்லாண்டு பாட ஆரம்பிச்சுட்டா, ஜெய 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 ஜெயன்னு. அப்பத்தான் நீ என்ன பண்ண, கவலைப்படாதீங்கோ துவம் குருவாயிரப்பா, நீ என்ன பண்ணின, ஐயோ கவலையெல்லாம் எதுவும் படாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ ரெண்டு பேரும் சோத்திரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே சுறுசுறுப்புடைய ஒரு துருன்னு இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மச்சாரியாக அப்படி இருந்த நாராயணன் உருவம் ஒரு பிரம்மச்சாரி குழந்தையா மாறிடுறது. அதுதான் வட்டு ரூபம், குழந்தையா மாறிடுறது. பகவான் பிராமண குலத்தில் ஏன் அவதரிச்சார் அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வருது. சரி, வந்தவர் சின்ன குழந்தையா வந்திருக்கலாம், ஏன் பிராமண குலத்தில் வந்தார் அப்படின்னு அவதரிச்சார், அதுவும் பிரம்மச்சாரி வேஷத்தில் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்ப பகவான் எங்க போறார், மகாபலியினுடைய யாகத்திற்கு போறார். யாகசாலைக்கு போனோம். யாகசாலைக்கு போனா பிராமணன் அப்படின்னா என்ன, அவன் பிறவியிலேயே ரொம்ப சிம்பிள், அவனுடைய லைஃப் ஸ்டைலே ரொம்ப எளிமையா இருக்கும். அவனுக்கு செல்வம், அவனுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னா ஒண்ணுமே வேண்டாம். அவன் பண்ற யஞ்ஞம் தவம் இதுதான் அவனுக்கு செல்வம். அவன் பண்றது எல்லாமே லோக க்ஷேமத்திற்காக. அவனுடைய லைஃபுக்கு வேண்டியது, அவன் சாப்பிடறதுக்கு ஏதாவது வேணும்னா அவன் யாரிடமாவது யாசித்துத்தான் பெற வேண்டும். அப்படி யாரையாவது பெரிய பெரிய பிரபுக்களை அண்டி யாசித்துத்தான் ஆக வேண்டும்னு சாஸ்திரம் அவளுக்கு கட்டளை இட்டிருக்குங்கிறார். சாஸ்திரம் அவளுக்கு கட்டளை ஆர்டரே போட்டிருக்கு. அப்ப பிராமணன் ஒரு யாச்சகத்திற்கு எல்லா இடத்திற்கும் போய்த்தான் ஆக வேண்டும். அதனாலதான் இவர் பிராமண வேஷத்தை பூண்டார். அப்ப யாச்சகத்திற்கு அவனுக்கு ஒரு நிர்பந்தம் அது. இப்ப அவன் அப்படி ஒரு பிரம்மச்சாரி ரூபத்துல ஒரு பிராமணன் இருந்தான்னா அவனுக்கு சில பிக்கல் பிடுங்கள்லாம் கிடையாது. மனைவி மக்கள் இந்த இதெல்லாம் அவனுக்கு இல்லை. நித்திய கர்மானுஷ்டானம், இந்த வெறும்னா அவன் நித்திய காரியங்கள் பண்ணிட்டு ஆச்சாரியர்களுக்கெல்லாம் பணிவிட பண்ணிட்டு தூய்மையான சரீரத்தை வச்சுண்டு விசாலமான புத்தியை வச்சுண்டு களங்கமே இல்லாத ஒரு மனசை வச்சுண்டு பிரம்மச்சரிய ஆசிரமத்தை ஒன்றி அவர்கள் வாழ முடியும். அதுல மட்டும்தான் அவ அப்படி இருக்க முடியும். அதனாலேயே பகவான் என்ன பண்ணினான், மகாபலி கிட்ட நாம போய் யாச்சகம் பெறணும், அதுக்காக யாச்சகம் கேட்கறதுக்காக ஒரு சுறுசுறுப்பான அந்தணனாக பிரம்மச்சாரியாக சின்ன ரூபத்தில் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஏன் அப்படி வந்தான் அப்படின்னு சொல்றார். அப்படி இருந்த பகவான் ஆனார் அப்படின்னு இவாதான் வேண்டிக்கிறாள் இல்லையோ, பயந்துண்டு பல்லாண்டு வேற பாடி ஜெய ஜெயதி ஜெய ஜெயதி இவா பாடின உடனே இவர் தத்வம், உடனே குருவாயிரப்பா நீ என்ன பண்ண, அவ அந்த மாதிரி சொன்ன உடனே பயப்படாதீங்கோ, துவம் தட்சணே, அந்த க்ஷணமே, பட்டுத்தமம், பட்டுத்தமம்னா ரொம்ப அழகான, அந்த க்ஷணமே நீ என்ன பண்ணாய், பட்டுத்தமம் ரொம்ப அழகான வட்டுரூபம் ஆதாகா, வட்டுரூபம்னா பிரம்மச்சாரி வடிவத்தை அடைஞ்சாயே. என்ன அழகு என்ன அழகு குருவாயிரப்பா, பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கே, என்ன அழகு என்ன அழகு என்கிறார் பட்டத்திரி. இப்ப தேவர்கள் எல்லாம் பூமிக்கு வந்துட்டாலாம், ஓடி வந்து அங்கேருந்து பூமாரி பொழிஞ்சிட்டு இருந்த அந்த தேவர்கள் எல்லாம் நாராயணனை பார்த்தா பூமாரி பொழிஞ்சா, வட்டு ரூபமாகி இவ்வளவு அழகா இருக்கிற இந்த ரூபத்தை பார்த்தா மேல இருக்கவே முடியல, எல்லாம் பூமிக்கு ஓடி வந்துட்டா. ஓடி வந்து தன்னால என்னென்ன காணிக்கைகள் நாம் கொடுக்க முடியுமோ அத்தனையையும் அங்கேருந்து எடுத்துன்னு வரா, சமர்ப்பிக்கிறா. பெருமாளை சோஸ்திரத்தாலும் கைங்கரியத்தாலையும் பண்ணி பண்ணி மகிழ்விக்கிறார். அப்படி ஒரு போற்றுதல் நடக்கிறது. அப்பேற்பட்ட போற்றுதல்கள்லாம் வாங்கிட்டு இவர் இருந்துட்டு இருக்கும் பொழுதே
तावत् प्रजापति मुखैरुपनीयमौञ्जी दण्डाजिनाक्षवलयाधिभिरर्च्यमानः ते दीप्यमानवपुरीश कुताग्निकार्यः त्वं प्रास्थिता बलिगृहं प्रकृता स्वमेधम्. வாமனமூர்த்திய பார்த்துட்டே பட்டத்திரி இருக்கார். குருவாயிரப்பா, நான் உன்னை வாமனமூர்த்தியா இப்ப பார்த்துட்டே இருக்கேன். தாவத்து, ஏ குருவாயிரப்பா, நீ வாமனமூர்த்தியா அவதரிச்சாயே இந்த வேளையில பிரஜாபதி முகைகி, பிரம்மா முதல் எல்லா தேவர்களும் உனக்கு உபநீய உபகாரங்கள்லாம் உனக்கு தேண்டி இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு சமர்ப்பிச்சுட்டே இருக்கா. என்னென்னத்தை கொண்டு வரா அப்படின்னா, பிரம்மா வரும்போது என்ன கொண்டு வரார் அப்படின்னா கமண்டலத்தை கொண்டு வரார். சப்த ரிஷிகள்லாம் வந்தாலும் அவள்லாம் என்னத்தை கொண்டு வரா அப்படின்னா தர்ப புல்ல கொண்டு வரா. அதிதி தேவி என்ன கொண்டு வரா, தாய் அம்மா அதிதி தேவி இப்ப பிரம்மச்சாரி வேஷத்துல வந்தாச்சு பகவான். அப்படின்னா பிரம்மச்சாரி வேஷத்தில் இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு வஸ்திரம் வேணும். அந்த பகவான் என்ன வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருப்பார், கௌபீனம் தான் அவருக்கு வஸ்திரம். கௌபீனத்தை கொண்டு வரா. அப்புறம் அம்மா அதை கொண்டு வந்தாச்சு. அப்பா என்ன கொண்டு வர்றாரு, மௌஞ்சி. அப்பா அதை கொண்டு வர்றாரு. என்னத்தை கொண்டு வர்றாரு, மௌஞ்சி. மௌஞ்சி அப்படின்னாக்க மூஞ்சி கயறுன்னு சொல்றது, இடுப்பை சுத்தி கட்டக்கூடிய ஒரு கயிறு. இடுப்பை சுத்தி கட்டக்கூடிய ஒரு கயிறு. அடுத்தது தண்ட. சோமன் மனதேவதை என்ன பண்றான், தண்டத்தை கொண்டு வரான். பலாச தண்டம். அந்த தண்டம் வந்து பலாச தண்டம். அந்த பிரம்மச்சாரி கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தண்டத்திற்கு பேர் பலாச தண்டம்னு பேரு. அந்த தண்டம் அதை கொண்டு வரான். அஜினஹா, அத பூமி தேவி என்ன பண்ணாலாம், மான் தோல் கொடுக்கிறா. பூமி தேவி மேல போத்திக்கிறதுக்கு, பிரம்மச்சாரியா இருக்கக்கூடியவன் மேல மான் தோலை போர்த்தி கொண்டிருப்பான். வந்து பூமி தேவி அதை கொண்டு வந்து கொடுத்தார். இதுக்கு முன்னாடி பிரம்மச்சாரிக்கு மேலெல்லாம் மான் தோல் போத்திக்கிறதுலாம் கிடையாதான். இத ஒரு ரசமா சொல்றது உண்டு. அந்த வழக்கமெல்லாம் இல்ல. நாராயணன் பிரம்மச்சாரியா அவதாரம் பண்ணிட்டார். ஆனா பிரம்மச்சாரிக்கு பத்தினி கிடையாது, அது நமக்கு தெரியும். இப்ப நாராயணனும் மார்லயே மகாலட்சுமி வச்சுருக்காரு. இதனால அது வம்பா போச்சு. இவர் மகாலட்சுமி கிட்ட போய் சொன்னாரா, மகாபலி கிட்ட வரும் பொழுது இவ ஏதாவது மார்ல இருக்கிறோ இப்ப மறைஞ்சுட்டு இருக்கா. திடீர்னு இந்த மகாபலி ஒண்ணு எடுத்து எடுத்து கொடுக்கறத பார்த்த உடனே அவன் வேற இவர் வேற 3 அடி இது யாச்சகம் கேட்க போறாரு. கேட்கும் பொழுது அவன் பாட்டுக்கு மகாலட்சுமிக்கு நாம என்ன பண்ண போறோம்னு தெரியாது இது வரைக்கும். நாம கேட்க பார்த்தா ஒண்ணா எடுத்து கொடுக்க பார்த்து இவ எங்கேயாவது ஆசைப்பட்டு மார்ல இருந்து இப்படி எட்டி கெட்டி பாக்குறான்னு வச்சுக்கோ. இவ கடாட்சம் பட்டு கொடுத்துன்னா மகாபலிக்கு இருக்க இருக்க இன்னும் செல்வம் பெருகின்றே போகுமே, நம்ம கதை கந்தலாயிடும். அதோட இல்ல, மார்ல இருந்து இவ எட்டி பாக்குறது அங்க இருக்கிற இந்த சுக்கராச்சாரியார் யாரு கண்ணுக்காவது தெரிஞ்சு கொடுத்துன்னா வந்திருக்கிறது பிரம்மச்சாரி இல்ல, நான் நாராயணன்னு தெரிஞ்சிடும். அவ்வளவுதான், அது இன்னும் போச்சு, முதலுக்கே மோசம் அப்படின்னு இவர் என்ன பண்றாருன்னா போய் அவகிட்ட கெஞ்சறார். கொஞ்ச நாளி அம்மா, நான் அவங்கிட்ட யாச்சகம் கேட்கிற வரைக்கும் நீ என்னோட மார்ல இருந்து கொஞ்சம் இறங்கி அப்படி இருந்துக்கோயேன் அப்படின்னு மகாலட்சுமி கிட்ட போய் கேட்கிறாரு. அவ என்ன பண்ணிட்டா, அதெல்லாம் முடியவே முடியாது, அழகிலேன், நான் நகர மாட்டேன், ஒரு நொடி கூட நான் உன்னை விட்டு நகர மாட்டேன்ட்டா. இப்போ தானே ஒரு ரூல் போட்டார். தானே ஒரு ரூல் போட்டதோட இல்லாம முதல்ல அதை தானே ஃபாலோ பண்றேன்னு சொல்லி அந்த மான் தோலை வாங்கி மார்ல போட்டு போத்திட்டார். இப்ப மகாலட்சுமி வெளியில யாருக்கும் தெரியாது, அதனால அவரே போற்றி கொண்டாருன்னு இத ரசமாக சொல்லப்பட்டுகிறது. அப்புறம் மேலுலக தேவதைகள்லாம் கொடைய கொடுத்தா. இப்ப வாமன மூர்த்தினாலே உங்களுக்கு எல்லாருக்கும் டக்குன்னு தெரியறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கௌபீனம், கமண்டலம், கொடை, இது 3 தான் அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த கொடையை கொடுத்தது மேலுலக தேவதை. அக்ஷவலயாதிபிகி அப்படின்னா அக்ஷவலயாதிபி, அக்ஷர மாலை, அது என்னன்னா மாலை, ஜபமாலை, அதை கொடுத்தது சரஸ்வதி. அதை கொண்டு வந்து அவ சமர்ப்பிக்கிறார். அர்ச்சயமானக, குருவாயிரப்பா நீ பல தேவதைகள் இப்படி எல்லாரும் உனக்கு ஒண்ணா கொண்டு வந்து கொடுக்கிறா, அத்தனை பேராலையுமே நீ ஆராதிக்கப்படுகிறாய். பிறந்த குழந்தைக்கு இப்ப சரி, இப்ப குழந்தை பிறந்திருக்கு, அது பிரம்மச்சாரிய ஆயிடுச்சு. இப்ப ஆனதுக்கு அப்புறம் ஜாதகர்மா, நாமகர்மா அப்படின்னு பண்றதுன்னு ஒரு பழக்கம் உண்டு. அதெல்லாம் வந்து பண்ணணுமே அப்படின்னா இப்ப என்ன பண்றாருன்னா ரிஷிகள்லாம் வந்து அதை பண்ணி வைக்கிறாளாம். ரிஷிகள்லாம் அவ வந்து பண்ணி வைக்கிறாள். பண்ணி வைக்கும் பொழுது இந்த குழந்தையினுடைய தேஜஸ பாக்குறான். இந்த தேஜஸ பார்த்தோன்னே அடடா, இந்த குழந்தை என்ன இவ்வளவு தேஜஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைக்கு இப்பயே உபநயனம் பண்ணிடலாம் போல் இருக்கே
அப்படின்னு அவள்லாம் என்ன பண்றா, ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தைக்கு 7 வயசானா உபநயனம் பண்ணலாங்கிறது ஒரு சாஸ்திரம் இருக்கு. 7 வயசு தான் ஆகணுமா அப்படின்னா அப்படி ரூல் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு மந்திரத்தை சொல்லி அது திருப்பி சொல்றதுக்குரிய ஒரு திறமை அந்த குழந்தைக்கு வந்தாலே போரும், அதுக்கு உபநயனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிஷிகள் இவ்வளவு தேஜஸோட இருக்கு இந்த குழந்தை, அதனால இதுக்கு உபநயனத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டா, தேஜஸோட இருக்கானேன்னு தேவகுருவான பிரகஸ்பதி என்ன பண்ணாரு, தானே ஆச்சாரியனாக இருந்தார். இருந்து உபநயனத்தையும் அந்த குழந்தைக்கு பண்ணி வச்சார். உபநயனத்தை பண்ணி வச்சா அடுத்தது உபநயனம் பண்ணா என்ன பண்ணணும், பிரம்மோபதேசம் பண்ணணும், காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணணும். இந்த காயத்ரி மந்திரத்துக்கு தேவதை யார், சூரியன். சூரிய பகவான் தான் காயத்ரி மந்திரத்திற்கு தேவதை. அந்த சூரிய பகவானே நேர்ல வந்துட்டார். சூரிய பகவானே நேர்ல வந்து வாமனருக்கு காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணார். இந்த மந்திரத்தை உபதேசிக்க சூரியனை விட சிறந்தவா யாராவது இருக்காளான்னா இல்லை. அவரே அதை உபதேசமும் பண்றார். குருவாயிரப்பா தேதீப்யமானக வபுகு, அப்படி இருந்த நீ, சூரிய பகவானே வந்து பண்ணும் பொழுது ஏற்கனவே பிரகாசிச்சுட்டு இருக்க, இன்னும் ஒளி வீசிட்டு இருக்க நீ, அப்படி ஒளி வீசி கொண்டு இருந்த நீ குதோக்னி காரியஹா, குத அக்னி காரியக அப்படின்னு பிரிக்கணும். அதற்கு பிறகு காயத்ரி மந்திரம் எல்லாம் ஓதியாச்சு, அந்த ஜபங்கள்லாம் ஆயிடுத்து, எல்லாத்தையும் கத்து கொடுத்தாச்சு. எல்லாம் கத்து கொடுத்த பிறகு அவன் அக்னி காரியத்தை செய்ய வேண்டும். அதை சமிதாதானம் என்று சொல்வது. சமித்து அப்படிங்கிற குச்சி இருக்கும், அந்த குச்சியின் மூலமாக செய்யக்கூடிய ஒரு சிறிய யாகத்திற்கு பேர். பிரம்மச்சாரிகள்லாம் செய்யக்கூடிய அந்த காரியம், அதையும் செய்து முடித்தார். இப்ப இதை முடிச்சப்புறம் ஒரு பிரம்மச்சாரி சாப்பிடணும். இப்ப சாப்பிடணும்னா என்ன பண்ணணும், பிரம்மச்சாரி பிட்சை எடுத்துத்தான் சாப்பிட வேண்டும். இப்ப பிரம்மச்சாரி பிட்சை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னா பிட்சை எடுக்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் வேணும். அவங்ககிட்ட எதுவுமே இருக்காது. அப்ப பிட்சை எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வேணுமே. அந்த பாத்திரத்தை குபேரன் கொண்டு வந்து சமர்ப்பித்தான். இந்த பாத்திரத்தை யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தா, அந்த பாத்திரத்தை குபேரன் எடுத்து வந்து சமர்ப்பிக்கிறான். பாத்திரம் இருக்கு கையில. சரி, பிட்சை யார் போடுவா? இப்ப பிட்சையை போடணுமே, யார் வந்தா அப்படின்னா சாக்ஷாத் பார்வதி தேவியே வந்தாள். அந்த இடத்துல சாக்ஷாத் பார்வதி தேவியே வந்து முதல் பிட்சை சமர்ப்பித்தாள் வாமனருக்கு. அதுக்கு பிறகு துவம் பிராஸ்திதா பலிகிருகம் பிரகிருதா அஸ்வமேதம். அப்போ அதற்கு பிறகு நீ புறப்பட்டு போனாய். குருவாயிரப்பா இதெல்லாம் நடந்தது. எல்லாம் முடிஞ்ச பிறகு நீ என்ன பண்ண, துவம் நீ பிராஸ்திதா அங்கேருந்து புறப்பட்டு போன. எங்க போன, மகாபலியின் இருப்பிடத்துக்கு போனியே. அங்க என்ன நடக்கிறது, பிரகிருத அஸ்வமேதம், ஒரு அஸ்வமேத யாகம் நடக்கிறது. அதை தொடங்குறான். அவன் யாகம் செய்யற இடத்திற்கு நீ போனியே குருவாயிரப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அந்த இடத்திற்கு போகக்கூடிய இடம், இந்த மான் தோலுக்கு உரிய ஒரு வேல்யூ என்ன அப்படின்னு சொல்றது. மேல போத்திக்கிறார் அவர் மான் தோல் அப்படின்னா, அந்த மான் தோலை உடல்ல போட்டு இருக்கும் பொழுது நீண்ட ஆயுளோட இருக்கலாம். அப்புறம் வைத்திய சாஸ்திரத்துல மான் தோலுக்கு க்ஷயரோகம் அவளுக்கு வராது. மான் தோல் போத்தின்னு இருந்தா அவளுக்கு க்ஷயரோகம் வராது. க்ஷயரோகம்னா டிபி வராது. அப்படி இருந்தாலும் அந்த ரோகம் ஒருவேளை அவளுக்கு இருக்கு அப்படின்னாலும் அது அவளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அது மான் தோல் போத்தின் இருக்கிற அந்த மான் தோலுக்கு உரிய அது ஒரு ஔஷதமாக அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. இப்ப இந்த காயத்ரி மந்திரம், காயத்ரி மந்திரம்னு சொல்றோம் இல்லையோ, அது வந்து 3 பாகம், 3 பாகத்தால இருக்கு. அதை நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்குரிய அறிகுறியாதான் இந்த பலாசமரம். பலாசமரம் அதை தான் தண்டமா வச்சுட்டு இருப்பா பிரம்மச்சாரிகள்னு நான் சொன்னேன். அந்த பலாச மரம் வந்து 3 இலையா இருக்கும். 3 இலை, ஒரு காம்பு, அப்படிதான் ஒரு தளிர் விடும். இந்த தேவர்கள் இதெல்லாம் பேசுறத கேட்டுட்டு அந்த விஷயத்த தேவர்கள்லாம் என்னென்ன பேசுறாளோ அந்த விஷயத்தை எல்லாம் அது தனக்குள்ள அடக்கி வச்சுக்குமா. கேட்டு கேட்டு அந்த கிரகிப்பு, அந்த கிராஸ்பிங் பவர் அந்த பலாச மரத்துக்கு உண்டு. அந்த அந்த பலாச மரத்தினுடைய கொம்பு தான் அததான் தண்டம் அப்படின்னு சொல்றது. அந்த தண்டமாகப்பட்டது எந்த பிரம்மச்சாரியின் வசம் இருக்கோ அவன் ஞாபக சக்தியில் சிறந்து விளங்குவான். 2வது த்விஜன் அப்படின்னு பேரு பிராமணர்களுக்கு. அதனாலதான் த்விஜன்னா நான் என்னன்னு பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். 2 பிறப்பாளர்கள். முதல்ல பிறந்தவனே ஒரு பிறப்பு. இந்த பிரம்மோபதேசம் ஆனதற்கு பிறகு அவன் 2
இரண்டாவது முறை பிறக்கிறான் அப்படின்னு சொல்றோம். அந்த இரண்டாவது முறை பிறக்கும் பொழுதுதான் இந்த மாதிரி தண்டங்கள் இத்தனை மந்திர சக்தியோட அவனுக்கு வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி அனுப்பும் பொழுது அவன்லாம் ஞாபக சக்தி இல்லாதவன் அந்த மாதிரி நிலையில எல்லாம் எப்படி இருந்தாலும் அவன் சிறந்தவனாக அவன் இருப்பான்ங்கிறதுக்கான விஷயங்கள் இதெல்லாம். சிறந்து இருப்பான். பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் அவன் அப்படியே என்னென்னத்தெல்லாம் படிக்கிறானோ அத்தனையும் அந்த தண்டம் அவன் வச்சுட்டு இருக்கிற காரணத்தினால அவனால சேகரிச்சுக்க முடியும். அதனால பிரம்மச்சாரிக்கு ஞாபக சக்தி எப்பயும் அவளுக்கு வேணும் நிறைய. ஏன்னா நிறைய வேதங்கள் படிப்பா, நிறைய நல்ல விஷயங்களை செய்வா, நிறைய யாகங்கள்லாம் செய்வா, உலக நன்மைக்காக எல்லா சாஸ்திரங்களையும் கடைபிடிப்பா. அதனால அவளுக்கு ஞாபக சக்தி அதிகமாக தேவையும் கூட. அதனால இந்த பலாச தண்டம் எப்பொழுதுமே அவர்கள் கையில் இருக்கும். பலாசமரம் பலாசமரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்ப அத புரசமரம் புரசமரம் புரசையில புரசமரம் அப்படிங்கிற வார்த்தை இப்பொழுது அப்படி மருவி அது மாதிரி வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அந்த யாகம் செய்யற இடத்துக்கு இப்ப கிளம்ப போறார். இப்ப எல்லாத்தையும் பண்ணிட்டாச்சு. இப்ப எங்க போறார்? மகாபலி சக்கரவர்த்தி அஸ்வமேத யாகத்தை ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துக்கு இப்ப பகவான் போறார். गात्रेण भावि महिमोचित गौरवं प्राग् व्यावृण्वदेव धरणीं चलयन्नयासीः छत्रं परोष्मदिरणार्थमिव दधानः दण्डं च दानवजनेष्विव सन्निधातुम्. गात्रेण गात्रेण गात्रமான திருமேனி கொண்ட பாவி மகிமோச்சித அப்படின்னா பாவினா பவிஷ்ய ஃபியூச்சர், எதிர்காலத்தில் ஒரு பெரிய வடிவம் பகவான் எடுக்க போகிறார். இப்ப வாமனராக இருக்கக்கூடிய இந்த பகவான் கொஞ்ச நாள் கழிச்சு திருவிக்கிரமனா அவதாரம் எடுக்க போறார். அது அடுத்த தசகத்துல வரப்போகுதுன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அப்ப திருவிக்கிரமனா பகவான் அவதாரம் எடுக்கும் பொழுது எவ்வளவு எடை கூடும்? அப்பேற்பட்ட எடை எவ்வளவு அதிகமாக இருக்குமோ அந்த அவதாரம் பெருசா எடுக்கிறதுக்கு முன்னாடியே குள்ள வாமனனா இருக்கும் பொழுது அந்த வெயிட்ட பிராக்கு வியாபிருண்பன் அந்த வெயிட் அவர்கிட்ட இருக்கா மாதிரி இருக்கான். ஏன் அப்படின்னா தரணி. ஏன் அப்படின்னா இந்த தரணியும் சலையன்னையாசிக்கு, தரணின்னா இந்த பூமி, சலையன்னையாசிக்குன்னா இவர் நடக்கும் பொழுது பூமி நடுங்கிறதும். நீ நடந்து போனியே, ஒருவேளை நீ அந்த அவதாரம் எடுக்க போறியோ இல்லையோ, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி ஃபியூச்சர்ல அப்படி ஒரு அவதாரம் எடுக்கும் பொழுது உன்னுடைய உடம்பு பாரத்துல அதிகமாகுமோ இல்லையோ, அப்ப அதிகமாகும் பொழுது என்ன பாரத்தோட நீ நடந்தா இந்த பூமி என்ன ஆகுமோ அதை இந்த வாமனராக நீ நடந்து அந்த அஸ்வமேத யாகம் நடக்கிற இடத்துக்கு நீ போற பாத்தியா, அப்ப நடக்கும் பொழுதே இந்த பூமி நடுங்கிறதே இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். பட்டத்திரி சொல்றார், யாகசாலைக்கு வாமனமூர்த்தியா போகும்போதே பூமாதேவியே நடுங்கிறதேங்கிறார். இது பாகவதத்திலையும் இது சொல்றார். இப்ப நஞ்சியரும் பராசரப்பட்டரும் இதை பத்தி பேசிக்கிறாராம். பேசிக்கும் பொழுது இறைவனே யாச்சகம் கேட்க போறான்னு பூமி நடுங்கிறதான்னு கேட்டாராம் பராசரப்பட்டர். இறைவனே யாச்சகம் கேட்க போறான் எங்க மகாபலி கிட்ட போறான்னு பூமியே நடுங்குறதோ அப்படின்னு கேட்க பராசரப்பட்டர் சொல்றாராம். நஞ்சியர் கேட்க பராசரப்பட்டர் சொல்றாராம், இல்ல 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 நாராயணனே நடுங்கிட்டார். நாராயணன் நடுங்கிட்டாரா அப்படின்னு கேட்டவனு, ஏன்னா இவருக்கு எப்பயுமே கொடுத்துதான் பழக்கம். யார் எதை கேட்டாலும் கொடுத்துதான் நாராயணனுக்கு பழக்கம். இப்பதான் அவர் முதல் தடவையா யாச்சகம் பண்ண போறார், வாங்க போறார் ஒருத்தர்கிட்ட. யாச்சகத்தை கேட்டு பழக்கமே இல்லை அவருக்கு, ஒருத்தர்கிட்ட வாங்கி பழக்கமே இல்லை. முதல் தடவையா கேட்க போனதுனால அவர் நடுங்கிட்டாரு. இவர் நடந்து இவர் பாரத்தால பூமி எல்லாம் நடுங்கல, ஆனா அவர் நடுங்கிட்டாரு. அவர் நடுங்கினதுனால பூமி நடுங்கிட்டுனாராம் அப்படின்னு இவாள்லாம் பேசிண்டா அப்படின்னு அவா ரெண்டு பேருடைய பேச்சினுடைய சுவாரஸ்யம் கருதி இது இங்க சொல்லப்படுறது. ஆனா பட்டத்திரி சொல்றார், உன்னுடைய பாரம் தாங்காம பூமி நடுங்கிறதோன்னு பட்டத்திரி கேட்கிறார். சத்திரம் பரோஷ் மதிரணார்த்தம் இவ. சத்திரம் கையில கொடைய புடிச்சுட்டு போறாரு. இந்த கொடைய புடிச்சுட்டு போறாரு எதுக்கு அப்படின்னா வெயிலுக்காகவா அவர் கொடை புடிச்சுட்டு போறாரு. வெயில் அடிக்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அஜிச்சோ வெயில் அடிச்சா நமக்கு தாங்காது அப்படின்னு கொடையை புடிச்சுட்டு போறாரான்னா இல்ல, எதிரிகளினுடைய பராக்கிரமத்தினால் அந்த உஷ்ணம் தாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடையை புடிச்சுட்டு போறார். அதுக்காக தான் நீ புடிச்சுட்டு போற, அதுக்காக தான் உனக்கு சொர்க்கலோகத்துல இருக்கிற அந்த தேவதை கொடையையே சமர்ப்பிச்சுது. வெயிலுக்கெல்லாம் கொடை பிடிக்க இல்ல, அந்த சூரிய தேவனையே உன்னுடைய பாதத்துல நமஸ்காரம் பண்ணிட்டு போறான்.
அதனால நீ வெயில்லாம் உன்னை எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஆனால் இந்த அசுராள்லாம் இருக்கா பாரு, இவ ரொம்ப மோசமானவா. இவாளினுடைய யாகத்தினால இவா பண்ற அந்த இதெல்லாம் ஏறி 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 அந்த உஷ்ணம், அவாளினுடைய அந்த பராக்கிரமம் அதெல்லாம் சேர்ந்து அந்த உஷ்ணத்தினால நீ தவிச்சிடக்கூடாது. நீ எந்த விதத்திலையும் பாதிக்க கூடாதுன்னு சொல்லி அங்கே இருந்து உனக்கு சொர்க்கலோக தேவதைகள் உனக்கு கொண்டு வந்து அந்த கொடைய சமர்ப்பிச்சிருக்கா. அதை நீ பிடிச்சிட்டு போறேங்கிறார். வேற எந்த விதத்திலையும் உனக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. தண்டஞ்ச தானவ, தண்டம் கையில தண்டத்தையும் நீ ஏந்திட்டு போற. தண்டஞ்ச தானவ தனேஷு, அந்த தண்டத்தை அசுரால் கிட்ட நீ பிரயோகம் பண்ணணும்ன்றதுக்காக ஏந்திட்டு போனியோ அப்படின்னு கேட்கிறார். ஏன் அப்படின்னா, ஒருத்தன் வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா சாம வேத தான தண்டம்னு 4 விதம் இருக்கு. 4 விதத்துல ஏதோ ஒண்ணுத்தால அவனை கட்டுக்குள்ள கொண்டு வரணும். சாமன்னா சமாதானப்படுத்தி அவனை கொண்டு வரலாமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் அவன் சமாதானத்துக்கு அடங்கல. சரி, தானம், அவனுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுத்து, எதையாவது ஒரு குழந்தை கழுத அழுதுட்டே இருக்கு, பிடிவாதம் முடிக்கிறத சமாதானப்படுத்தி பாக்குறோம். அது நம்மளால ஒன்னும் சமாதானம் ஆக மாட்டேங்கிறதுனா ஏதோ ஒரு சாக்லேட்டை கொடுத்து எதையோ ஒன்ன கொடுத்து அதை சமாதானப்படுத்தி பார்ப்போம். அப்பயும் அது என்ன பண்ணும், ஒரு நாளைக்கு அதுக்கு கோவம் வந்து அதுக்கு பிடிக்கல, அது பிடிவாதம் ஜாஸ்தியாயிட்டு அதை வாங்கி விட்டுக்கடாசிட்டு திரும்பவும் அது அந்த மாதிரி பண்ணும் பொழுது என்ன பண்ணுவோம், நம்ம அதை எதையாவது ஒரு விளையாட்டை காமிச்சு இதை தவிர அதனுடைய இதை மாத்தி ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி அதனுடைய இதுல இருந்து அதை டைவர்ட் பண்ணுவோம். நம்ம அதுக்கும் அதை அடங்கலைன்னா கடைசியா என்ன பண்ணுவோம், பட்டுன்னு ஒரு அடி வைப்போம். 4வதா ஒரு தண்டனை, ஒரு அடி. அந்த மாதிரி இந்த அசுராள்லாம் ரொம்ப கொடியவாளா இருக்கா. இவாள்லாம் சமாதானத்துக்கு அடங்க எந்த ஏதாவது ஒண்ணு பார்த்து கொடுத்து இவாளை சமாதானப்படுத்தலாம்னா அதுக்கும் அடங்க மாட்டா. சூழ்ச்சி பண்ணி இவாளை அடக்கலாம்னாலும் இவா அடங்க மாட்டா. அதனால இவாளுக்கு தண்டனை தான் சரின்னு சொல்லி அதுக்காகவே தண்டத்தை எடுத்துக்கொண்டு நீ புறப்பட்டாயோ, அந்த தானவர்களை அடக்குவதற்காகவே நீ தண்டத்தை எடுத்துக்கொண்டு நீ புறப்பட்டாயோ குருவாயூரப்பா, அவனுடைய சந்நிதியை நோக்கி. சந்நிதின்னு சொல்றார். ஏன் அஸ்வமேத யாகம் நடக்கிற இடத்தை சந்நிதின்னு சொல்றார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவன்தான் சுக்கராச்சாரியாருக்கு பக்தி உள்ளவனா இருக்கானே, ஆச்சாரிய அனுகிரகம் பெற்றவனா இருக்கானே. அப்பா அஸ்வமேத யாகங்கள் அப்படி ஒரு யாகங்களை பண்ணி 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 அவன் இந்த நிலையில் இருக்கிறதுனாலேயே அப்படி சொல்றார் பட்டத்திரி அப்படின்னு சொல்லியும் இந்த இடத்துல நம்ம கருத்து எடுத்துக்கலாம். அப்படி பகவான் அந்த இடத்துக்கு போறார். அப்படி போறவர் மகாபலி எந்த இடத்தில் யாகம் பண்ணிட்டு இருக்கான்னு இப்போ தேடிட்டு போறார். தேடிட்டு போற இடம் எங்க பண்றான் அவன் அப்படின்னு பார்த்தா, தாம் நர்மதோத்தர தடே ஹயமேதசாலாம் ஆசே துஷித்வயி ருச்சா தவருத்த நேத்ரைஹி பாஸ்வான் கிமேஷதகனோனு சனத் குமாரக யோகீனு கோயமிதி சுக்ரமுகைஷ சங்கே. மகாபலி எங்க யாகம் பண்றான்? தாம் அந்த யாகசாலை நர்மதோத்தர தடே, நர்மதை ஆற்றங்கரையில், நர்மத உத்தர தட்டே, உத்தரன வடக்கு பக்கம், நர்மதை நதிக்கரையின் வடக்கு பக்கத்தில் ஹயமேத சாலாம், ஹயமேத சாலாம்னா அஸ்வமேத யாகசாலை அங்க இருக்கு. அந்த யாகசாலை நர்மதை நதிக்கரையின் வடக்கு பக்கத்தில் இருக்கு. ஆசே துஷி குருவாயூரப்பா வாமனமூர்த்தியா நீ வந்து அடைஞ்சப்போ, எதை அடைஞ்சப்போ, அந்த யாகசாலையை நீ வந்து அடைஞ்சப்போ, துவயி ருச்சா தவ, உன்னை எல்லாரும் பாக்குறாங்க அங்க, உன்னை எல்லாம் உன்னுடைய திருவேணி வந்து அங்க அடைய, ஏற்கனவே நீ பிரைட்டா இருக்க. இப்ப வட்டு ரூபம் வேற, பிரம்மச்சரி தேஜஸோட வேற இருக்க. உனக்கு உபநயனம் எல்லாம் பண்ணி வச்சு இவ்வளவு மந்திரோபதேசம் எல்லாம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணியிருக்கா. ரொம்ப பிரைட்டா ஒளி வீசுன்னு நீ அங்க வரப்பாத்து உன்னுடைய ஒளியின் மூலமாக எல்லாருமே ஆச்சரியத்தோடு தவ ருத்த நேத்ரைகி, அங்க இருக்கிற ரிஷிகள்லாம் உட்காந்துட்டு அங்க யாகத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கா இல்லையா. அப்ப என்னாச்சு, அவளுடைய கண்ணெல்லாம் கூசறதான். நேத்ரைகி, நேத்திரங்கள்லாம் என்ன பண்றது, கண்ணெல்லாம் கூசறது. அந்த அளவுக்கு பிரைட்டா ஒளி வீசிண்டு நீ பிரகாசத்தோட அந்த இடத்திற்கு வர, கண்ணு பார்வையே அவளால் சரியா பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரகாசம், கண்ணு கூசறது. அப்படி ஒரு கண்ணு கூசறது. கூசும் பொழுது அந்த தேஜஸ பார்த்துட்டு அந்த ரிஷிகள் எல்லாம் பேசிக்கிறா, பாஸ்வான் கிமேஷ, பாஸ்வான் கிம், கிம் பாஸ்வான் கிம், ஒருவேளை இவன் சூரியனா இருக்கும், ஏஷ தகனகா, ஒருவேளை அக்னியா இருப்பானோ, இன்னும் சனத்குமாரக,
ஒருவேளை தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்த சனத்குமாராளா இருப்பானோ? பூமிக்கு இறங்கி வந்துட்டாளோ? யோகினு கோயமிதி. ஓ, யாராவது யோகிகளா இருப்பாளோ? இந்த யோகின்னு சுக்ரமுகைகி யாரெல்லாம் யோசிச்சாள்னா, சுக்ரமுகைகி அவர்களினுடைய குருவான சுக்கராச்சாரியார் முதற்கொண்டு எல்லா ரிஷிகளும் யாகசாலையில் இருக்கிற அத்தனை பேரும் சந்தேகப்படும்படியாக கோயமிதி சுக்ரமுகை சசங்கே, நீ அந்த யாகசாலையில வந்து நுழைஞ்சியே குருவாயிரப்பா, அப்படி ஒரு ஆச்சரியமா நீ வந்து நின்னியே, உன்னுடைய ரூபத்தை அங்க பிரகடனப்படுத்தினியே அவளுக்கு, உன்னுடைய அந்த பிரகாசத்தோட நீ வந்து நின்ன உன்னை சூரியனா அக்னியா சனத்குமாரர்களா என்ன தேஜஸோட வந்து நிக்கிறானே, இவன் யாராக இருக்கும்? யோகிகள்லாம் சேர்ந்து வந்த ஒரு உருவமாக இருக்குமோ அப்படின்னு எல்லாம் யோசிச்சு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்து கொண்டு நின்றார்கள். அப்படி பார்த்து கொண்ட நின்ற அந்த வாமன மூர்த்தியானவர் ஆனீதமாசு பிருகுபிர் மகச விபூதைஹி त्वां रम्यरूपमसुरः पुलकावृताङ्गः भक्त्या समेत्य सुकृती परिणिज्य पादौ तत्तो यमन्वधृतमूर्धनि तीर्थतीर्थम्. வந்த வாமனமூர்த்தி எல்லாரும் என்ன பண்றா, தேஜஸோட ஒருத்தர் வந்து நிக்கிறா, பிரம்மச்சாரியா ஒருத்தன் வந்து நிக்கிறான், யாருன்னு ஆனா தெரியல. எல்லாரும் ஓடி வந்து வரவேற்றார்கள். எல்லாரும் கிடு 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 கிடுன்னு ஓடி வந்து வரவேற்றார். ஆனீதம், நீ வரவேற்கப்பட்டாய் அப்படிங்கிறார். யாரால? பிருகுபிகி, பிருகு வம்சத்தை சேர்ந்த ரிஷிகளான சுக்கராச்சாரியார் முதற்கொண்டு எல்லா ரிஷிகளும் மகசா உன்னுடைய திருமேனி பிரகாசத்தால அபிபூதைகி அட்ராக்ட் ஆகி எல்லாரும் என்ன பண்ணினா அப்படின்னா ஆசு அத்தனை பேரும் வேக வேகமா ஓடி வராளே. ஏன்னா பெரியவாள்லாம் யாராவது வந்தா அவளை காக்க வைக்க கூடாது அப்படின்னு எல்லாரும் ஓடி வரா. வாம் ரம்ய ரூபம், வாம் ரம்ய ரூபம், ரொம்ப அழகான ரூபம், பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு அந்த ரூபம். ரம்ய ரூபம், அவ்வளவு அழகான உன்னை யார் வரவேற்றா? உன்னை வரவேற்றது யார் அப்படின்னு பார்த்தா சுக்கர் அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, மகாபலி அஸ்வமேதம்ங்கிற ஒரு யஜ்ஞத்தை ஆரம்பிச்சிருக்கான். அந்த யஜ்ஞத்தோட நடுவுல விட்டுட்டு ஆரம்பிச்சவன் யஜ்ஞத்தை இப்படி ஒரு பிரகாசத்தோட ஒருத்தன் வந்து தேஜஸோட நிக்கிறத பார்த்த உடனே எல்லாரும் அந்த உருவத்துல அட்ராக்ட் ஆயிடுறா. மகாபலி சக்கரவர்த்தியை எழுந்து குடுகுடுன்னு ஓடி வரான். வாமனரை ஓடோடி வந்து வரவேற்கிறான். மகாபலி ஒரு அசுரன் தான், இருந்தாலும் புண்ணியசாலின்னு ஏற்கனவே பட்டத்திரி சொல்லியிருக்கார். மகாபலி வாமனரை பகவான்னு தெரிஞ்சுட்டெல்லாம் வரவேற்கல. அவனுக்கு தெரியுமா, மகாபலிக்கு தெரியுமா வந்திருக்கிறது பகவான்னு? தெரியாது. ஏதோ ஒரு வேதத்தை எல்லாம் வந்திருக்கிறது பிரம்மச்சாரி ரூபத்தில் ஒரு அந்தணர், அதனால வேதங்களை எல்லாம் கற்றறிந்த ஒரு பிராமண சிரேஷ்டர் அப்படின்னு நினைச்சுக்கிறான். நினைச்சுட்டு அவரை வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்ட வரவேற்கிறான். வேதங்களை எல்லாம் கத்துண்டவர் இவரு, காயத்ரியை ஜபிக்கிறவர் அப்படிங்கிறதுனால மகாபலிக்கு எவ்வளவு பக்தி என்ன புலனார்து இவர் பேர்ல, அப்படி ஒரு பக்தி. அதோட இல்ல, இவ்வளவையும் மகாபலி வாமனமூர்த்தி பகவானின் அவதாரம்னு தெரிஞ்சுக்காமலேயே பண்றான். எங்க ஏன் அப்படின்னா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும். மகாபலிக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த மாதிரி யாகங்களோ பூஜைகளோ நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு வேத வித்துக்கள் மாதிரி யாராவது வந்தால் அவளை பகவானே நினைச்சு நாம வரவேற்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. மகா பண்டிதனான மகாபலி இது நன்னா தெரிஞ்சவன். அவன் தெரிஞ்சதுனால வாமனராகி இந்த பிராமணோர்த்தவரை ஒரு பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான், வரவேற்கிறான், உபசரிக்கிறான். அதனுடைய பலன் என்ன? அவனுக்கே அறியாமலேயே அந்த பிராமணோத்தரமான பகவான் மேலான பதவியை பின்னாடி கொடுத்து ரட்சிக்க போகிறார். யாருக்கு? மகாபலிக்கு. இந்த பிராமண ரூபத்தில் வந்த பகவானானவன் இவனுக்கு தெரியாமலேயே பின்னாடி ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்து அவனை ரட்சிக்க போகிறார். இதுல இருந்து யாகங்கள்லாம் நடக்கும்போது யாராவது மகான்கள்லாம் வந்தா அவ தெரிஞ்சவாளோ தெரியாதவாளோ யாரா இருந்தாலும் அவளை பகவான் அப்படின்னு நினைச்சுன்னு நாம கூப்பிட்டு அவளுக்கு மரியாதை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றது. அவனுடைய பக்தி பிரவாகத்தை இன்னும் அதிகமா சொல்றது பாகவதம். மகாபலி வாங்கோ வாங்கோன்னு சொல்லி வரவேற்கிறான். பணிவிடை செய்யணும்னு எல்லாத்தையும் பாதியில யாகத்தை விட்டுட்டு வந்திருக்கான். வந்தவரை பிரம்ம ரிஷிகள் தபஸ்வி அப்படின்னு மனுஷ உருவில வந்திருக்காரு அப்படின்னு அவரை உட்கார வைக்கிறான். உட்கார வச்சு நீங்க வந்த பாக்கியத்துல பித்ருக்கள் எல்லாரும் ரொம்ப திருப்தி அடைவா அப்படின்னு சொல்றான்.
எங்க வம்சமே பரிசுத்தமாகும் அப்படின்னு சொல்றான். எந்த வம்சம்? அசுர வம்சம் பரிசுத்தமாகும்னு சொல்றான். யாகமும் நன்கு பூஜிக்கப்படும், இந்த யாகமும் நல்லபடியா பூர்த்தியாகும் அப்படிங்கறத நினைச்சு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறான். அவர்கிட்ட சொல்லி நமஸ்கரிக்கிறான். அவருடைய வாமனர் உட்காத்தி வைக்கிறான், ஒரு ஆசனத்தை கொடுத்து உட்காத்தி வச்சு அவருடைய பாதங்களை எல்லாம் அலம்புறான். அலம்பி அந்த தீர்த்தத்தை எடுக்கிறான். நான் எனக்கு ஏதாவது கொஞ்ச நஞ்சம் பாபம் நான் பண்ணியிருந்தேன்னா அந்த பாவத்திலிருந்தும் நான் விடுபட வேண்டும்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை தன் தலைமையில வச்சுக்கிறான் மகாபலி. அதனால அக்னிகளின் விதிப்படி ஹோமம் செய்யற ஒரு பாக்கியத்தையும் நான் பெற்றேன். அக்னியில நான் விதிப்படி ஹோமம் செய்யறது ஒரு ரூல் இருக்கு. அக்னியில நான் ஒரு யாகம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா யாராவது ஒருத்தர் வராருனாக்க பாதி நான் எழுந்திருக்க முடியாது, என்னால எதுவும் பண்ண தெரியல, அவளை திருப்பி அனுப்பு, இப்ப எதுவும் கொடுக்க முடியாது, பாதி பூஜையில இருக்கேன் இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம். பாதி பூஜையில இருக்கமா, பாதியில இருக்கோமா, எதுவும் கொடுக்க முடியாதுமா, இதெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்போம். இப்ப இதுல இருந்தெல்லாம் நமக்கு தெரிஞ்சது என்ன? ஓ, அந்த நேரத்துல பகவானே வராரோ, இந்த ரூபத்துல வராரோ அப்படிங்கிறதை சாஸ்திரங்கள் உணர்த்துகிறது. அதனால நான் விதிப்படி நாம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோங்கிறத நினைச்சு மகாபலி அந்த நேரத்துல அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய சரணங்கள் உங்களுடைய பாதம் என்னுடைய இடத்துல பட்டுது. அதனால என்னுடைய இடம் சுத்தமா பரிசுத்தம் ஆயிடுது அப்படின்னு சொல்லி வாமனரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். பகவானே வாமனமூர்த்தியா அங்க வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்காதப்பவே இப்படி பண்ணினார். அப்படி பக்தி விசேஷம் அப்படி யஞத்தை எல்லாம் பண்ணி ஸ்ரத்தையும் அவன்கிட்ட இருந்ததுங்கிறத தான் இங்க பட்டத்திரி சொல்றார். பக்தியாங்கிறார், புலகாவிருத்தாங்கன்னு இந்த ஸ்லோகத்துல கொடுக்கிறார். அப்படி என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, துவாம் ரம்ய ரூபம், ரொம்ப அழகான ரூபத்துல வந்திருக்க. அசுரனாக இருந்த பொழுதிலும் அவன் என்ன பண்றான்? யார் சொல்றான்? ரம்ய ரூபத்துல இருந்த உடனே அந்த அசுரனுக்கு என்ன ஆகுது? புலகாவிருத்தாங்க, அவனுடைய மேனி எல்லாம் மெய்சில் இருக்கிறது. யாருக்கு? மகாபலிக்கு. அவனுடைய மேனி முழுசா அப்படியே புல்லரிக்கிறது. புல்லரிச்சு மெய்சில் இருந்து நிக்கிறான். நின்னதோட இல்லாம பக்தியா உன் மீது பக்தி கொண்டவனாக, உன் மீது மிகவும் பக்தி கொண்டவனாக என்ன பண்றான்? ரொம்ப தேஜஸோட ரொம்ப பக்தி கொண்டவனாக அவன் என்ன பண்ணிக்கிறான்? சமேத்திய, ரொம்ப பக்தி கொண்டு ரொம்ப சமேத்திய, ரொம்ப உன்னுடைய பாதங்களை எல்லாம் எடுத்து வச்சுண்டு அப்படியே பக்தியோட அன்போட சரணங்களை அலம்பி தீர்த்த தீர்த்தம் மூர்தனி தன்னுடைய தலையில தெளிச்சுக்கிறான். தெளிச்சுன்றதோட இல்லாம அதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிறான். தீர்த்த தீர்த்தம்னு ஏன் சொல்றான் அப்படின்னா அதுக்கு ரெண்டு அர்த்தத்தை கொடுக்கிறார். தீர்த்தங்களுக்கு எல்லாம் தீர்த்தம் இது அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்தி சொல்றதாக இந்த இடத்துல அர்த்தம் இருக்கு. ஏன்னா எத்தனை தீர்த்தங்கள் எல்லாம் உலகத்துல இருக்கோ அத்தனை தீர்த்தங்களை எல்லாம் விட இது வசந்ததுன்னு மகாபலி சக்கரவர்த்தி சொல்றான்னு பட்டத்திரி எழுதுறார். ஆனா பட்டத்திரி அதுல இன்னொரு அர்த்தத்தையும் கொடுக்கிறார். தீர்த்தனோட தீர்த்தம் அப்படிங்கிறார். தீர்த்தன் அப்படின்னாக்க ஸ்ரீவன் நாராயணனுக்கு இன்னொரு பெயர் தீர்த்தன் அப்படிங்கிறது. ஸ்ரீவன் நாராயணனே தீர்த்தனாக இருப்பவர் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்றது. அதனால பெருமாள் தான் அது அப்படிங்கிறது. ஆனா அவருக்கு வந்திருக்கிறது பெருமாள்னு தெரியல. அவன் உலகத்தில் இருக்கும் அத்தனை தீர்த்தங்களுக்கும் வசத்தியானதுன்னு சொல்லி தன்னுடைய தலைகளில் வைத்துக் கொண்டு தீர்த்த தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்றது. இப்படி தெரியாமையே அவன் தனக்கு வைத்துக் கொண்டிருக்கிறான். தன்னுடைய தலையில வச்சுண்டு அந்த தீர்த்தத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான்னு சொல்றது. அப்பேற்பட்ட அந்த மகாபலிக்கு கிடைத்த பாக்கியத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்தவராக பிரஹ்லாத வம்சஜதயா கிரதுபிர் திஜேஷு விஸ்வாசதோனுததிதம் திதிஜோ விலேபே யத்தே பதாம்புகிரிஷஸ்ய சிரோபிலால்யம் சத்வம் விபோ குருபுராலய பாலயேதாஹ. இந்த மகாபலி என்ன பாக்கியம் பண்ணானோ, என்ன பாக்கியம் பண்ணியிருக்கான், அவனுக்கு இப்பேற்பட்ட ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சதே, அவன் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கான்னு பட்டத்திரி புலம்பி திக்கிறார். பிரஹ்லாத வம்சஜ தயா அப்படின்னு கொடுக்கிறார். அவன் பிரஹ்லாதனின் வம்சத்துல என்ன காரணம் அப்படின்னு பட்டத்திரி யோசிச்சு, என்ன காரணமாக இருக்கும் அவனுக்கு இப்படி ஒரு பாக்கியம் அப்படின்னா, அவன் பிரஹ்லாதனின் வம்சத்தில் பிறந்தவன் முதல் காரணம். அதனால அவனுக்கு அது கிடைச்சது அப்படிங்கிறார். முதல் காரணமாக அதை சொல்றார். கிரதுபிஹி அப்படிங்கிறார். அடுத்தது, அவன் அசுரனா இருக்கலாம், கர்வம் மிக்கிறவனாகவும் இருக்கலாம். ஏன்னா முதல் ஸ்லோகத்திலேயே அவனுக்கு கர்வம் ஜாஸ்தின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இன்னும் இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் நிறைய யாகங்கள் பண்ணி 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 அதில் மனசு அவனுக்கு தூய்மையாயிடுத்து. அவனுடைய மனசு
தூய்மையாயி பரிசுத்தமாயி பகவானை எல்லாம் வணங்கிட்டு, நிறைய கர்வங்கள்லாம் இருந்த போதிலும் அதையெல்லாம் வணங்கி யாகம் பண்ண 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 அந்த கர்வம் எல்லாமும் அவனை விட்டு போயிடுத்து. அதுவும் அந்த பாக்கியத்திற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். த்விஜேஷு அப்படின்னா த்விஜர்கள்னு இப்பதான் சித்த முன்னாடி சொன்ன அந்தணர்கள். அந்தணர்களான அந்தணர்களுக்கு அந்தணர்களாக வந்தவர்கள் ஆச்சாரியர்களாக ஏற்றுக்கொண்டு ஆச்சாரியர்களின் மீது பக்தி, ஆச்சாரிய பக்தி, அந்தணர்களின் மீது மரியாதை, நற்பண்புகள் இதெல்லாம் ஏற்பட்டது. இது எல்லாத்துக்கும் காரணம் ஆச்சாரியர்கள் மீது இருந்த பக்தியும் விசுவாசமுமே. இந்த பாக்கியத்தை அவன் பெற்றான். இந்த உன் ஸ்ரீபாத தீர்த்தத்தை பெற இதை விட வேற பாக்கியம் என்ன வேணும்? திதிச்ச அபி, ஒரு அசுரனாய் இருந்தாலும் மகாபலி பெற்றுவிட்டானே. எத்ரே பதாம்பு, உன் ஸ்ரீபாத தீர்த்தத்தை கிரிஷஸ்ய, கிரிஷஸ்ய அப்படின்னா இங்க கிரீஷன் அப்படின்னா சிவபெருமான். இங்க கிரீஷன் அப்படின்னா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான். சிவபெருமானின் தலைக்கு மேலேயே. அப்ப சிவபெருமான் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாம் அத தலைக்கு மேல சிவப்பாளே. அது எப்போ? அது எப்போன்னா அதுதான் அப்புறமா வரப்போகுது, இனிமேதான். இப்போ திருவிக்கிரம அவதாரம் எடுத்து ஒரு பாதம் வந்து இப்ப மேல போறது பிரம்மலோகத்துக்கு. அங்க போகும்பொழுது அவர் கமண்டலத்துல ஜலம் வச்சுட்டு இருக்காரு. அந்த ஜலத்தின் மூலமாக இவருடைய பாதத்தை பூஜை பண்ண போறார். அந்த ஜலம் தான் சிவபெருமானுடைய தலைக்கே வரப்போகுது. அந்த சிவபெருமானின் தலையில வந்து விழப்போகுது. அதை சிவபெருமான் தாங்கிக் கொள்ள போகிறார். சிவபெருமானே அப்புறம் தாங்கிக் கொள்ள போகிற சுமக்க போகிற அந்த தீர்த்தத்தை இப்ப வட்டத்தில் சொல்றார். சிவபெருமானுக்கு முன்னாடி மகாபலி அந்த பாக்கியத்தை பெற்றுவிட்டான். சிரோபிலால்யாம், ஆஹா குருவாயூரப்பா சத்வம் விபோ, எங்கும் பரவி இருப்பவனே குருவாயூரப்பா, குருபுராலய, குருவாயூரில் கோவில் கொண்டு இருப்பவனே, மகாபலியை ரட்சித்தவனே குருவாயூரப்பா, என்னை காப்பாற்றுன்னு சொல்லி தனியாக கேட்கல, எங்களையும் காப்பாற்றுன்னு சொல்லி இந்த வாமன சரித்திரத்தை முடிக்கிறார். வாமன சரித்திரத்தை மிக மிக அற்புதமான இந்த வாமன சரித்திரத்தை கேட்டவர்களுக்கு அதில் அவர் பிரம்மச்சரிய விரதம் பூண்டப்ப அவருக்கு என்னென்னலாம் கிடைச்சதோ அதுல உள்ள என்னென்ன பாக்கியங்கள்லாம் அவருக்கு உண்டானது, அதற்குள்ள அர்த்தங்கள்லாம் என்னென்னு சொல்லிட்டு பட்டத்திரி சொன்னாரோ அத்தனை பாக்கியங்களும் கிடைக்க பெற்று இந்த வாமன சரித்திரத்தை பெற்ற அனைவரும் கிடைக்க பெறுவார்கள்னு சொல்லிட்டு இந்த சரித்திரம் சொல்றது. இதை கேட்டவாளுக்கும் இதை அனுபவிக்க கொடுக்கறதுக்கு உங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்த அந்த குருவாயூரப்பனுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு இந்த கிளாஸை நம்ம முடிச்சுக்கிறோம். நாராயணா அகிலம் பகவத் நமஸ்தே. நமஸ்காரம்.